கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டத்தொடருடைய கடைசி கூட்டத்தில் வருகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். In the holy name of our Lord Jesus Christ, we greet and welcome all of you who have participated in the final meeting of our series of convention. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். Let's turn our attention to the book of Joshua chapter 7 and read verse 10. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? And the Lord said unto Joshua, get thee up, wherefore liest down thus upon thy face. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒரு தேவனுடைய மனிதனை பார்த்து தேவன் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். Looking at a man of God, God is speaking here. ஏனென்றால் அப்பொழுது அவனுடைய நிலவரம் மிகவும் மோசமாக தரம் தாழ்ந்து காணப்பட்டது. Then his situation was very worse. It was a very low standard. யுத்த களத்தில் மறுபடி தோல்வி அடைந்தபடியினாலே அவன் கண்ணீரோடு தேவ சந்நிதியிலே வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு முகங்குப்புற விழுந்து கிடந்த ஒரு சந்தர்ப்பம். He had rent his clothes because of continual failures in battles, and he was fallen prostrate at the feet of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒரு தேவனுடைய பிள்ளை வாக்குத்தத்தம் பெற்றவன், ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்ற வாக்குத்தத்தத்தை பெற்ற ஒரே மனிதன் இப்பொழுது தோல்வியடைந்து முகங்குப்புற விழுந்து கிடந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். A child of God, a man of God who only had received the promise that none can able to stand against thee, now is fallen at the presence of God. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதே எதிர்த்து நிற்பதே இல்லை. Joshua 1:5 we read that there shall not any man be able to stand before thee all the days of thy life. இப்பொழுதோ எதிர்த்து நின்று அடி வாங்கி தோற்று போய் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே முகங்குப்புற விழுந்து வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு தலையின் மேலே புழுதியை போட்டுக்கொண்டு விழுந்து கிடக்கிற ஒரு மனிதனோடு கர்த்தர் பேசுகிறார். But now the Lord is speaking to this man who has rent his clothes, who has put ashes upon his head, and who is fallen at the feet of God. அவனோடு இருந்ததான ஜனங்கள் அவனை எழுப்ப முடியவில்லை. The people who were with him could not make him to arise. அவனோடு வந்து அவர்களுக்கு பேச துணிவு இல்லை. They did not dare to come and speak with him. ஏனென்றால் அடிமேலே அடி விழுந்தபடியினாலே அவன் சோர்ந்து விடாய்த்து முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். அவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவன் யோசுவா. He was not an ordinary man, he was Joshua, but because of continual failures, he is now bowed down, fallen at the feet of God. மோசேயினால் செய்ய முடியாத ஊழியத்தை கர்த்தர் நம்பி அவன் கையிலே கொடுத்திருந்தார். The ministry that Moses could not accomplish, the Lord trusted Joshua and entrusted this ministry into his hands. யோர்தானை கடக்க முடியாமல் மோசே தன்னுடைய ஓட்டத்தை முடித்த பொழுது மிகப்பெரிய பொறுப்பும் உத்தரவாதமும் இவனுடைய தோள்களின் மேலே வந்தது. பயத்தோடு இருந்த பொழுது, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு நான் விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உனக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்தாரே, அந்த மனிதன் இப்பொழுது முகங்குப்புற விழுந்து கிடந்தார். This man who was entrusted with the ministry, with the responsibility that Moses could not accomplish, but he died before crossing Jordan, Joshua now is fallen at the feet of God, prostrate. திடீரென்று அவனுக்கு ஒரு சத்தம். Suddenly a voice. எழுந்திரு, arise. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மாலை வேளையில் இந்த கடைசி கூட்டத்தில் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஒரே வார்த்தை, நீ இருக்கிற நிலவரத்திலிருந்து நீ எழுந்திரு. In this final meeting, beloved child of God, the one word that God is giving you is arise from the situation where you are. இந்த கடைசி கூட்டத்தில் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய தூது, அருமையான என்னுடைய மகனே, அருமையான என்னுடைய மகளே, முகங்குப்புற விழுந்து அழுது கொண்டு வாழ்க்கையிலே எல்லாம் போய்விட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயே, நீ எழுந்திரு என்று கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். You who are lying upon your face and lamenting, saying that I have lost everything in life, beloved son of God, beloved daughter of God, the Lord is telling you in this final meeting, arise. வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று ஒரு வல்லமை உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது. A power is speaking to you saying my life is over.
நீ தோற்று போய்விட்டாய் என்ற இன்னொரு சக்தி உன்னோடு பேசுகிறது. Another power is speaking to you saying that you are already defeated. இனி உனக்கு வாழ்க்கை எதிர்காலம் ஃபியூச்சர் இல்லை என்று இன்னொரு ஆவி உன்னோடு பேசுகிறது. Another spirit is speaking to you saying that there is no future for you in this life. இதோடு முடிந்து விட்டது என்று இன்னொரு வல்லமை உன்னோடு கொக்கரித்துக் கொண்டிருக்கிறது. Another power is roaring saying that everything is over. இனிமேல் நீ எழும்ப முடியாது. Henceforth you cannot arise. நீ இனிமே விழுந்து கிடந்ததுதான் என்று இன்னொரு வல்லமை உன்னோடு போராடி கொண்டிருக்கிறார். Another power is striving against you saying that you who have fallen will remain fallen. இந்த நேரத்திலே தெய்வத்திலிருந்து ஒரு மாலையில் இந்த மாலை வேளையிலே ஒரு வார்த்தை வருகிறது. என் மகளே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன, நீ எழுந்திரு. At this juncture, in this evening, the word of God is coming to you. My son, my daughter, why are you lying down upon your face? Arise. இது உனக்காகவே வருகிற வார்த்தை. This is the word that is coming exclusively for யார் you. அந்த நீ? Who is that? You. நீதான் வாக்குத்தத்தம் பெற்ற தேவனுடைய ஜனம். You are the people of God who have received the promise. ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகள் நீங்கள் என்பதை ஒருபோது நீங்கள் மறந்து விடக் கூடாது. You must never forget that every day you are the heirs of promise. நீ தேவனுடைய பிள்ளை. You are a child of God. தேவனுடைய சுதந்திரவாளி. You are a heir of God. நீ மீட்கப்பட்டவன். You are a redeemed child of God. நீ கழுவப்பட்டவன். You are washed. நீ தூக்கி எடுக்கப்பட்டவன். You have been lifted up. நீ மீட்டுக் கொள்ளப்பட்டவன். You are redeemed. உனக்கென்று ஒரு சொந்தம் இருக்கிறது. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. You have someone whom you can call your own, and he is the Lord Jesus Christ. ஆனால் இப்பொழுதோ நீ முகங்குப்புற விழுந்து கிடக்கிறாயே, இது என்ன நியாயம்? But what is this that you are lying on your face? உன்னுடைய வாழ்வில் தோல்வி ஏற்பட்டிருக்கலாம். You might have encountered failures in life. அது ஏன் நடந்தது என்பதை நீ சிந்திக்க வேண்டிய நேரம். This is the time to ponder over the reason behind it. தடுமாற்றங்கள் வந்திருக்கலாம். You might have staggered. மனுஷீகத்தில் தவறுகள் வரும். Humanly mistakes will come. ஆனால் அவைகளை சரி செய்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் சபை போய் கொண்டிருக்கிறது. But church is passing through a phase where it has to set right things. வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் எல்லாரும் ஒரு விசை கைகளை உயர்த்தலாமா? Shall we lift up our hands, those who have received the promises? எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குன்னு உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறதா? Do you have an assurance that I have a promise? அதுக்காக இந்த பைபிள்ல நியூ இயர்ல கொடுத்தாங்களே அதை பிடிச்சிட்டு நீங்க அப்படியே தொங்கிட்டே போக கூடாது. For that you must not hold on to a promise card that was given to you during the new year. ஒவ்வொரு பாஸ்டர்ட்டே ஒரு 30 வாங்கிட்டு வச்சிருப்பாங்க. They will go to different pastors and get 30 promises. இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள் உண்மைதான். That is true, they are all promises. உன் காதுல ஒரு சத்தம் கேட்டுச்சு பாத்தியா, அதுதான் வாக்குத்தத்தம். A voice was heard in your ears, isn't it? That is the promise. இந்த வசனம் பைபிள்ல இருக்கிற வசனத்துல ஒரு வசனம் உன்னை நம்ப பண்ணின ஒரு வசனம் இருக்கும். உன்கிட்ட பேசி இருப்பாரு, அதுதான் உனக்குரியது. God made you to believe one of the promises in the Bible, and that is the verse that belongs to you. ஒருவேளை வியாதி நேரத்துல பேசி இருக்கலாம். He might have spoken to you during a time of மரண நேரத்துல sickness, பேசி இருக்கலாம். during a deathbed, தடுமாற்ற நேரத்துல பேசி இருக்கலாம். when you were staggering, பின்மாற்றத்துல பேசி இருக்கலாம். when you were backsliding, ஆக்சிடென்ட்ல நீ விழுந்து கிடக்கும்போது பேசி when இருக்கலாம். you were fallen in an accident. ஏதோ ஒரு சூழ்நிலையில உன்கிட்ட பேசினாரே, அந்த தெய்வத்தினுடைய அந்த வார்த்தை உங்களுக்கு இருக்கிறதா? In some situation the Lord spoke to you. Do you retain that word? ஆமா, என்கிட்ட பேசி இருக்கிறாரு, எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இப்ப கை வைத்துங்க. புரிஞ்சுக்கிட்டவங்க கை வைத்துங்க. Those who understood this, those who say yes, the Lord spoke with me, I have a promise, lift up your hands. எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. I have a promise. பிரியமானவர்களே, சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி இருக்கலாம். Beloved, one certain promises might have been fulfilled. ஆனால் இன்னும் சில வாக்குத்தத்தங்கள் உனக்காக வெயிட்டிங்ல இருக்கிறது. அது நிறைவேற வேண்டிய நாட்கள் இந்த வருஷமாக இருக்கும். But certain promises are in the waiting to be fulfilled. This might be the year where it will be fulfilled. எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் 2021ல நிறைவேறணும் அப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருந்து தவித்து ஏங்கி புலம்பி அந்த நாளை நான் பார்க்க விரும்புகிறேன் சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். Those who say I am longing and yearning and I am groaning and I am lamenting that the promises that Lord gave me must be fulfilled in 2021. I am anticipating that day. Put up your hands. எல்லாரும் கை அந்த நிச்சயம் உள்ளவங்க மட்டும் கைகளை வைத்துங்க பார்க்கலாம். Only those who have that assurance put up your hands. ஹalleluya. Hallelujah. நீ வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி. முகங்குப்புற விழுந்து கிடப்பது தேவ சித்தம் அல்ல. You are a heir of promise. It is not the will of God that you lie down on your face. ஆண்டவர் ஒரே வார்த்தை தான் பேசினாரு. The Lord spoke one word. எழுந்திரு. Arise. அப்படியே தடுமாறி திகைச்சு அப்படியே எழும்பி பார்த்தா. He நீ முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? The Lord said, why are you fallen prostrate? யோசுவா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அந்த முதல் துவக்கத்தின் ஒரு பகுதியை வாசி. Read the first portion of Joshua 7:13. எழுந்திரு. இரண்டாவது விஷயம், அந்த மனிதனுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. ஏனென்றால் இன்னும் அவன் எழுந்திருக்கவில்லை. The second instance the same word comes, up or arise, because he is not risen up. ஒரு விஷயம் உன்னோடு பேசினார். The Lord spoke with you once. கடந்த வருஷங்களில்
in the past years, கடந்த மாதங்களில், in the past months, கடந்த நாட்களில், in the past days, சூழ்நிலைகளின் மத்தியிலே amidst the various சர்வ situations, வல்லமையுள்ள தேவன் உன்னோடு பேசி உன்னை ஒரு விசை எழும்பச் சொன்னார். இன்னும் எழும்பவில்லை. இந்த கன்வென்ஷனுடைய கடைசி கூட்டத்தில் இரண்டாம் விசை ஒரு வார்த்தை வருகிறது. என் மகனே, என் மகளே, நீ எழுந்திரு. the Lord spoke with you and told you to arise, but you did not obey that. In this convention, in this final evening, the word of God is coming to you. My son, my daughter, arise. நீ விழுந்து கிடக்கிற நேரம் அல்ல, நீ எழுந்து உன்னை சீர்படுத்த வேண்டிய சமயம். This is not the time for you to be fallen down. This is the time when we have to rise and set ourselves right. ஜனங்களுக்குள் தோல்வி சம்பவித்து விட்டது. There is a failure among the people. சாபத்துக்குள்ளே ஜனம் போய்விட்டது. The people have gone amidst curse. களவு செய்தவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். Those who have committed mistakes are in the midst. உடன்படிக்கை மீறினவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். Those who have transgressed the covenant are inside. 11ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 11. அவர்கள் பாவம் செய்தார்கள். They committed sin. கட்டளையை மீறினார்கள். They transgressed the உடன்படிக்கையை commandment. மீறினார்கள். They broke the covenant. சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள். They took the cursed things. களவு செய்து விட்டார்கள். They stole. வஞ்சித்து விட்டார்கள். They dissembled ஒளித்து also. வைத்துக் கொண்டார்கள். And they have put among their own உணர்வில்லாத stuff. ஒரு கூட்டமாய் ஜனம் மாறி போய் விட்டது. The crowd has become a apathetic crowd. இந்த சூழ்நிலையில இருந்து கொண்டு நீ முகங்குப்புற கிடந்தா என்ன அர்த்தம்? In this situation, if you are lying down on your face, what is the meaning? தோற்று போய்விட்டேன் என்று நீ சொல்லுகிறாய். You say, I have been defeated, I have been defeated. எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று நீ 1000 கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். You are asking 1000 questions saying that why did this happen to me? ஏன் தேவன் இதை அனுமதிச்சார்னு நீ பெரிய ஆராய்ச்சியே பண்ணிட்டு இருக்கிற, ஆனா இன்னும் பதில் உனக்கு கிடைக்கல. You are making a big research on why God permitted this to you. That's why you are not having the answer. ஆனாலும் இவைகளுக்கு மத்தியிலே தேவன் உன்னோடு பேச விரும்புகிறார். In the midst of this, God wants to speak to you. முதலாவது நம்மை சரிப்படுத்தினாலே போதுமானது. First of all, it is enough if we set ourselves right. உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் சரிப்படுத்தினால் அதுவே போதுமானது. If you set your family right, that is enough. அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரிப்படுத்தினால் அது போதுமானது. Anointed people of God, if you set your lives right, that's enough. இது சபை தன்னை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு நேரம். This is a time when the church has to prepare itself. இது ஒரு மனிதன், தனி மனிதன், ஒரு தேவனுடைய ஊழியன், தேவனுடைய பிள்ளை தன்னை சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு டைம். This is a time when an individual, whether it is a child of God or a worker, has to set themselves right. இது பரிசுத்தம் பண்ணக்கூடிய ஒரு டைம். This is the time to sanctify ourselves. 7:13 கர்த்தர் பேசும் பொழுது, when God speaks in Joshua நீ 7:13, ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். sanctify the people and say, sanctify yourselves against tomorrow. இது பரிசுத்தம் பண்ண வேண்டிய காலம். This is the time when we have to sanctify ourselves. இது உலகத்தை அனுபவிக்கிற காலம் அல்ல. This is not the time to enjoy the world. இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்ல ஒளிச்சு வைக்கிற காலம் கிடையாது. This is not the time to accumulate things and hide it among your stuff. அங்க ஒரே ஒரு மனிதன் செய்த தவறு முழு சபையும் இழுத்து கொண்டு போய் விட்டது. The mistake committed by one man pulled the whole crowd away. ஒரு தகப்பன் தவறு செய்யும் பொழுது அந்த குடும்பம் அசைகிறது. When a father commits a mistake, the family is shaken. ஒரு தாய் தவறு செய்யும் பொழுது அந்த குடும்பம் நாசமடைகிறது. When a mother does a mistake, the family is ruined. ஒரு பிள்ளை தவறு செய்யும் பொழுது அந்த குடும்பம் நிந்தைகளை அவமானங்களை சகிக்கிறது. When a child commits mistake, the family endures shame and reproach. ஒரு விசுவாசி தவறு செய்யும் பொழுது சபை அசைகிறது. When a believer commits mistake, the church shakes. ஒரு ஊழியன் தவறு செய்யும் பொழுது அந்த சபை நாசமாகவே போய்விடுகிறது. When a servant of God commits a mistake, the church is ruined. இந்த நாட்கள் நாம் விழுந்து கிடக்கிற நாட்கள் அல்ல, எழுந்து ஜனத்தை பரிசுத்தம் பண்ண வேண்டிய ஒரு நேரம். These are not the days when we must lie down to the ground. We have to arise and sanctify the people. சாபத்தீடானது சபைக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே, நமக்குள்ளே இருக்கும் வரை நாம் சத்துருவை எதிர்த்து நிற்க முடியாது என்கிற சத்தியத்தை தேவஜனம் புரிந்து கொள்ள வேண்டும். The people of God must understand the truth that until the accursed things are found in our lives, in our families, in the church, we cannot withstand the enemy. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I repeat, 13ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, the last portion of verse 13. சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நீங்கள் நீக்காவிட்டால் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. Thou can't stand before thine enemies until he take away the accursed thing from among you. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of இந்த God, கடைசி வார்த்தையை கேட்கும்படியாக ஆவலோடு வந்திருக்கிற அருமையான நண்பனே, you who have come eagerly to hear this last sermon, beloved, இந்த கடைசி கூட்டத்தில் நீ உன்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நேரம். this is the time when you have to sanctify yourself even in this last meeting. உன் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை நீ வெளியே கொண்டு போக வேண்டும். You must take that accursed thing out of your family. அங்க சாபத்துக்கு என்ன காரணம் பிரியமானவர்களே? Beloved ones, what was the reason of the curse? 3 காரியத்தை எடுத்து ஒளிச்சு வச்சான்னு சின்ன குழந்தைகளுக்கு கேட்டா கூட சொல்லுவாங்க. Even the little children will answer that he hid 3 things. அவன் 3 காரியத்தை ஒளிச்சு வச்சிட்டான். He hid 3 things. ஒரு பொன் பாலம், Golden pot, கொஞ்சம் வெள்ளி சேக்கல்,
and some shekels ஒரு of silver அருமையான பாபிலோனிய சால்வை. and a goodly Babylonian garment. இந்த மூணையும் ஒளிச்சு வச்சான். இதுதான் இன்னைக்கு முகங்குப்புற விழா வைக்கிறதுக்கு காரணமாக மாறிவிட்டது. And he hid these three things, and that is why Joshua is now lying down to the ground. இது உன்னுடைய வாழ்க்கையில ஒளிஞ்சிருக்கான்னு கொஞ்சம் இப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். Now you must test yourself and see whether these things are hidden in your life. ஒரு விசுவாசி பெரிய சாபத்துக்கேடான பெரிய பாவத்தை செய்ய போகிறது இல்ல. A believer is not going to do a great sin. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சாட்சியில் கேட்டீங்களா, மனசாட்சி கொஞ்சம் வேலை செய்யும். As you heard in the testimony a little while ago, the conscience will work. ஒரு ஊழியக்காரனும் மனப்பூர்வமா தப்பு செய்ய போறது இல்ல. A servant of God also will not willingly commit sin. ஆனா ஏன் இன்னைக்கு விசுவாசி சபிக்கப்பட்டவனா சபைக்குள்ள கிடக்குறான்? But today why are believers lying in a cursed state ஏன் in the ஊழியக்காரங்க church? சபிக்கப்பட்டவங்களா சபைக்குள்ள தேவனுடைய வீட்ல கிடக்குறாங்க? Why are servants of God in a cursed state in the house of God? ரீசன் என்ன? What is the reason? அங்க ஒரே தவற ஆண்டவர் ஒவ்வொரு விதமாக பேசுகிறார். One mistake the Lord quotes it in different ways. அவங்க எடுத்து வச்சிட்டாங்க, அதுதான் தவறு. ஆனா களவு செஞ்சிட்டாங்கன்னு சொல்றாரு, வஞ்சிட்டாங்கன்னு சொல்றாரு, உடன்படிக்கை மீறிட்டான்னு சொல்றாரு, அவன் பாவம் செஞ்சிட்டான்னு சொல்றாரு, அவன் ஒளிச்சு வச்சிட்டான்னு சொல்றாரு, சாபத்தீடானதை வச்சிட்டான்னு சொல்றாரு. ஒரே பாவத்துக்கு எத்தனை குற்றச்சாட்டு என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. He took certain object, but the Lord accuses many accusations. He says they have sinned, they have transgressed my covenant, they have taken the accursed thing, they have stolen, they have dissembled also, and they have hid it among the stuffs. காரணம், அந்த பொன்னை ஒளித்து வைத்திருந்தான். Reason, he had hid that gold. அந்த வெள்ளியை ஒளித்து வைத்திருந்தான். He had hid that silver. அங்கே இருந்த அந்த பாபிலோனிய சால்வையை ஒளித்து வைத்திருந்தான். And he had hid that Babylonian garment. சபைக்குள்ள இருக்கிற சாபம் இதுதாங்க. This is the curse in the church, beloved. விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற சாபம் இதுதான். This is the curse among the believers. ஊழியக்காரனுக்குள்ள ஃபெய்த்தமுக்குள்ள இருக்கிற சாபம் இதுதான். This is the curse amongst the servants of God in the faith home. வேற ஒரு சாபம் இல்ல. No other curse. உன்னுடைய விசுவாச ஜீவியத்தை வெளியரங்கமாக செய்யாமல் விசுவாச ஜீவியத்தை ஒளிச்சு வைத்து விசுவாசத்தை செயலில்லாமல் மாற்றி விட்டாயே, அதுதான் உன்னுடைய சாபம். You have not lived your faith life in open, you have hid it, and your faith has become without works, and that is the curse. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. Faith without works is dead. உன்னுடைய விசுவாசம் எங்கே? Where is your faith? அநேகரிடத்துல விசுவாசம் இல்ல. விசுவாசம் இருந்தது, கொண்டு போய் ஒளிச்சு வச்சாச்சு, பூமியில மூடி புதைச்சு வச்சிட்டான். Many people have no faith. They had faith once, now they have dug the earth and they have put it inside. இரண்டாவது வெள்ளியை கொண்டு போய் ஒளிச்சு வச்சாச்சு. Secondly, the silver also. ஆசையாய் எடுத்த கிருபையை, ஆசையாய் வாங்கி கொண்ட எல்லாவற்றையும், கிருபை, வரங்கள், ஈவுகள், தாளந்துகள் எல்லாவற்றையும் புதைத்து வைத்துக் கொண்டு இப்ப தோத்துட்டேன்னு சொல்லி மோகங்குப்புற விழுந்தா யார் அதுக்கு பதில் செய்வது? You eagerly and desirously asked for the graces and gifts and talents, and God gave you all that. Now you have hid it in the ground, and now you have fallen, saying, I have lost everything. Who is responsible for that? கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனம் எங்கே? Where is the vision that the Lord gave you? உனக்கு கொடுத்த வரம் எங்கே? Where is the gift that the Lord gave you? தாளந்துகள் எங்கே? Where are the talents? நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைத்து மனம் திரும்பி திரும்பி வா, அப்பொழுதுதான் உனக்கு இரக்கம் கிடைக்கும். Be reminded of the way in which you requested these things from the Lord and repent, then you will have mercy. அது மாத்திரமல்ல, ஒரு பாபிலோனிய சால்வையை உள்ளத்துக்கு வச்சிருக்கிற. You have also hid a Babylonian garment. அது என்ன பாபிலோனிய சால்வை? What is that Babylonian garment? ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது, the book of Isaiah says, சால்வை என்பது வைராக்கியத்தை காண்பிக்கிறது. This mantle or garment shows zeal. பாபிலோனிய சால்வை என்பது மாமிசீக உலக வைராக்கியத்தை காண்பிக்கிறது. Babylonian garment or mantle shows a carnal or worldly zeal. ஒரு தேவனுடைய பிள்ளை மாமிசீக ஆவிக்குரிய வைராக்கியத்தை வச்சிருந்தா பரவாயில்ல, பாபிலோனிய மாமிசீக வைராக்கியத்தை உள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னாலும் ஒண்ணு நடக்காது. It is good if a child of God has a spiritual zeal, but now if you have a carnal and worldly zeal within you and say, Lord, Lord, nothing will happen. ஏசாயா 59:17 சொல்லுகிறது, அவர் வைராக்கியம் என்னும் சால்வையை உடுத்திக் கொண்டிருக்கிறார். Isaiah 51:17 says the Lord is clothed with a mantle of zeal. விசுவாசத்தை ஒளித்து வைத்து செயலில்லாமல் புதைத்து வைத்து விட்டு கிரியை இல்லாத விசுவாசத்தோடும் கிருபைகள், தாளந்துகள், வரங்கள், வல்லமைகளை பெற்றுக்கொண்டு அதையும் ஒளித்து வைத்து விட்டு அன்றைக்கு ஒரே ஒரு தாளந்தை வாங்கி சேலையிலே சுற்றி மணலிலே புதைத்து வைத்தானே, அதை போல மாம்சீக வைராக்கியத்தையும் உள்ளே வைத்துக் கொண்டு நான் தோற்று போனேன், நான் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல முடியும்? If you have made your faith without works, if you have hid it under the ground, if you have digged the ground and hid all your gifts and graces and talents that the Lord gave you, and if you have this carnal zeal, not having that godly zeal, what can you give an answer for that?
Arise. எழுந்திரு. Arise. நீ முகங்குப்புற விழுந்து கிடக்காதே, எழுந்து ஜனத்தை உன்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நேரம். Don't keep lying down to your face. This is the time when you have to arise and sanctify the people. நீ பரிசுத்தம் பண்ணும் பொழுது, when you sanctify the people, ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ பரிசுத்தம் பண்ணி பாரு, நாளைக்கு நான் அற்புதங்களை செய்கிறேன். the Lord says, sanctify yourself today and tomorrow I will do miracles. தேவன் உனக்காக அற்புதங்களை செய்ய அவர் ரெடியாக இருக்கிறார். The Lord is ready to do wonders for you. நீ உன்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நேரம் இதுதான். This is the time where you have to sanctify yourself. நீ மௌனமா இருந்தா இருந்துட்டே இருக்கலாம். If you want to remain silent, you can. யோசுவா 3:5 சொல்லுகிறது, இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் அற்புதங்களை செய்யட்டும். Joshua 3:5 says, sanctify yourself today, for tomorrow I shall do wonders among you. இந்த மதுரை கன்வென்ஷனுடைய கடைசி நாள் கூட்டத்தில் அருமையான ஜனமே, நாளைய தினத்திற்காக, நாளைக்கு அற்புதத்திற்காக, இன்றைக்கு இந்த கூட்டத்திலே தேவ சந்நிதியிலே நீ எழுந்திருந்து பரிசுத்தம் பண்ணி பார், நாளைக்கு உன் வாழ்வில் அற்புதங்கள் தானாக தொடங்க ஆரம்பிக்கும். Beloved children of God who have come to the Madurai convention, for tomorrow's wonder, sanctify yourself today, and tomorrow the Lord's wondrous works will be manifested in you. சாபங்களை வைத்துக்கொண்டு நான் தோற்று போனேன் என்று நீ புலம்பாதே. Don't retain curses and say that I have been defeated. விசுவாசிகள் கூட சாபம் பேசுறாங்க. Believers also keep speaking about curse. இன்னும் சாபம் போகலங்கறாங்க. ஞானஸ்நானத்துல அது போயிருக்கணும்ல. They say that my curse is not yet gone. At baptism itself it should have gone. இயேசுவின் இரத்தத்துல அது ஓடி போயிருக்கணும்ல. At the blood of Jesus it should have gone. அபிஷேகத்துல அது சுத்தமா உன்னை விட்டு கட்ட அறுந்து போயிருக்கணும்ல. By the anointing that bond must have been broken. அப்ப மறுபடி திருப்பி எப்படி இந்த காரியம்தான். How can curse come again into you? It is because of this. நீதிமொழிகள் 3:33 சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வீட்ல சாபம் இருக்கும். Proverbs 3:31 says there is curse. 33 says there is curse in the house of the wicked. நீதிமொழிகள் 28ல சொல்லி இருக்கிறது. In Proverbs 28, 27ஆம் வசனம், ஏழைகளுக்கு உன் கண்களை விலக்கினால் நீ சபிக்கப்படுவாய் என்று சொல்லி. If you take away your eyes from the poor, you will be cursed, says verse 27. இரண்டாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, பொருளாசையில நீ பழகிட்டேனா நீ ஒரு சாபத்தின் பிள்ளை என்று சொல்லப்படுகிறது. 2 Peter 2:14 says that if you are accustomed with covetousness, you are a child of curse. 1 சாமுவேல் 3:13ல உன் பிள்ளைகளை சரியா அடக்கி வளர்க்கலனா அவன் சாபத்தின் பிள்ளையா உருவாயிருவான்னு தெளிவாக சொல்லுகிறது. 1 Samuel 3:13 clearly states that if you do not control your children and bring them up in the right way, they will become children who are cursed. உபாகமம் 11:28ல நீ வேற தேவனை பின்பற்றி தேவனை பின்பற்றின பின்பு நீ உன் வழியை மாற்றினால் அதுவே உனக்கு சாபம். Deuteronomy 11:28 says that if you follow after other gods, after knowing the true God and following him, if you change your ways, that will be a curse. இவைகளை வைத்துக்கொண்டு நீ உன்னுடைய வாழ்விலே சத்துருவை எதிர்த்து நிற்க முடியாது. Keeping these things in your lives, you cannot resist the enemy in your life. நீ சத்துருவை எதிர்த்து நிக்கணும்னா நீ எழுந்து ஜனத்தை பரிசுத்தம் பண்ணு, உன் லைஃபை சரிப்படுத்து, இன்றையோடு இந்த சாபம் நீங்கும், நீ ஜெயிப்பாய். If you want to stand before the enemy, you must arise, you must sanctify the people, you must set right your life, and from today you will win. உங்கள் எத்தனை பேர் மறுபடியும் சத்துருவுக்கு முன்பாக எதிர்த்து நிறுத்தி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? How many of you want to withstand the enemy once again and win? மறுபடியும் தலை நிமிர்ந்து நடக்கணும், நான் விழுந்து கிடக்க கூடாது, தலை குனிஞ்சு கிடக்க கூடாது, முகங்குப்புற நான் விழக்கூடாது, தேவனுடைய சன்னிதானத்திலே நான் முகமலர்ச்சியோடு அவரை பார்ப்பேன். அப்படி வாஞ்சை உள்ளவங்க எத்தனை பேர்? How many of you have the desire that I must walk upright, my head must not be bowed down, I must not lie down on my face, I want to look at the face of God with a beaming face? Say, lift up your hands. விரும்புகிற ஒவ்வொருவரும் கைகளை உயர்த்துங்க. All those who desire that, put up your hands. நீ எழுந்திருந்து இன்றைக்கு பரிசுத்தத்துக்குரிய காரியங்களை அடியெடுத்து வை. Today you arise and set your feet forward for things pertaining to holiness. கூட்டம் முடிஞ்சு போய் வீட்ல உட்காரு. After these meetings are over, go and sit in your home. முழங்கால போடு. Kneel down. இங்கேயே அந்த கட்டு அறுந்துரும் நான் விசுவாசிக்கிறேன். I believe that here itself that bonds will be broken. கூட்டம் முடியதுக்குள்ள அந்த சாபம்ங்கற சங்கிலி, அந்த கண்ணி பட்டுன்னு தெரிக்கிறத நீ பார்க்கணும், கேட்கணும், உணரணும். After this meeting is over, you must sense, you must hear, and you must see those bonds of curses breaking. அதுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே வழி உன்னை உட்கார்ந்து சரிப்படுத்தணும். The only way to see that is to set right your life. ஒரு சிலர் எல்லாம் பிரசங்கத்தை மனைவிக்கு நினைச்சுக்கறாங்க. Some people think that the preaching is for my wife. ஒரு சிலர் பிரசங்கத்தை எல்லாம் அங்க அம்மாவுக்கு தான் நினைச்சுக்கறாங்க. Some people think that the message is for my mother. ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணேன். I preached in one place. நல்ல பிரசங்கம் சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. The message was heating up. அங்க இருந்து ஒருத்தன் என்ன கை காட்றான் அப்படிங்கறான். Someone is pointing out the finger and telling,
அவன் அங்கே இருந்துட்டு எனக்கு சிக்னல் கொடுக்கறான். He is giving a signal to me. அப்ப இவன் இதுவரைக்கும் பிரசங்கத்தை தனக்குனே எடுக்கல. This man did not consider the message for him. பாஸ்டர் டி அவர்கள் மும்பைல ஊழியம் செய்தபோது, When Pastor T.U. Thomas was serving in Mumbai, ஒரு சகோதரனுக்கு சகோதரிக்கு வீட்ல டெய்லி பிரச்சனை தான். daily there was a quarrel between a brother and a sister. எப்பனாலும் அந்த சகோதரன் இவங்களை குறை சொல்லிட்டே இருப்பார். The brother who is the husband will always blame the wife. காலையில 5 மணிக்கெல்லாம் அவரு எஃப்எம் ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த எஃப்எம்பியை அதுல ஏதாவது வரும். இந்த சிஸ்டர் அப்பதான் ஏதாவது காபி போட்டுட்டு இருக்கும், இல்ல தூங்கிட்டு இருக்கும். எழும்பு காலையிலே கர்த்தர் உன்னைட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு பாரு, உன்னை தான் பேசுறாருன்னு சொல்றாரு. He would switch on the FM to some Christian program at morning 5 a.m. The wife would be making coffee, or perhaps she would be lying down. He would wake her up, tap her and saying, see, the Lord is speaking to you. ஒவ்வொரு சண்டேலயும் ஏதாவது பிரதர் சூடாயி சொல்லிட்டாருன்னா வீட்டுக்கு வந்த உடனே கர்த்தர் இன்னைக்கு திட்டவட்டமா உன்கிட்ட பேசியிருக்கிறாரு. Every Sunday, if the brother says something hot, he would come to the house and say, see, today the Lord is speaking to you. இவங்க போய் பாஸ்டர் டி கிட்ட சொன்னாங்க. அப்ப ஒரு பிரதரா இருந்தாரு. This sister went and reported this to Pastor T.U. Thomas, who was then a brother. அவர் சொன்னாரு, இவருக்கு சர்ச்சில பேசினாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது, நான் வீட்ல வந்து பேசுறேன். He said, I'm not able to advise him commonly in the church, so I'll come visiting to the home and speak to him. இவருக்காக 10-30 வசனம் ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு போனாரு. And he prepared 10 to 30 verses for him and went to the house. வீட்ல போய் ரெண்டு பேரை வச்சு தனியா உட்கார வச்சு அட்டகாசமா பேசினார். And he made both of them to be seated and he was speaking to them. இவர் பேச அந்த சகோதரன் தலையை ஆட்டின உடனே பாஸ்டர் டிவிக்கு பயங்கர சந்தோஷம், மண்டையில ஏறிடுச்சு போல் இருக்கு. And this brother was nodding his head and listening patiently, so Pastor T was happy that he has understood the thing. ஒரு மணி நேரம் பேசி முடிச்சாரு. After 1 hour of lecture, அந்த ஐயா சொன்னாரு, that brother said, உனக்காக பிரதர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வசனம் எல்லாம் எடுத்து வந்திருக்காரு பாத்தியா. see how with how much difficulty brother has brought all these verses for you. அதே மாதிரி இப்ப கடைசி கூட்டத்துல சாபம் நீங்கிறதுக்கு நான் வழி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என் வைஃபால தான் ஆதாமா மாறிடாதீங்க, ஏவாளா மாறிடாதீங்க, உங்களை நீங்களே இப்ப பரிசுத்தம் பண்ண வேண்டிய டைம். So when I am sharing the word of God with you in this last meeting, don't become an Adam or Eve accusing each other. The word of God is for you. This is the time to sanctify yourself. ஆண்டவர் ஒன்றதான் பேசுறாரு. ஏன் நீ முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? நீ எழுந்திரு. The Lord is speaking to you saying, why are you lying down to your face? நீ சத்துருவுக்கு முன்பாக நிற்க முடியாமல் நீ தடுமாறுகிறாய். You are staggering, unable to stand before the enemy. உனக்கு நல்ல வாக்குத்தத்தங்கள் உண்டு. You have good promises. நல்ல தரிசனம் உண்டு. Good vision. நல்ல ஊழியம் உண்டு. Good ministry. நல்ல அழைப்பு உண்டு. Good calling. நல்ல நம்பிக்கை உண்டு. Good hope. நல்ல நிச்சயம் உண்டு. Good assurance. ஆனால் இப்பொழுது ஏன் நீ முகங்குப்புற விழுந்து கிடக்கிறாய்? Why are you fallen upon your face? அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஜனமே, தேவனுடைய சபையே, முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? எழுந்திரு. Anointed child of God, O church of God, why are you fallen down upon your face? Arise. ஆண்டவருடைய சமூகத்திலே குடும்பமாய் உட்கார்ந்து உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. Sit as a family in the presence of God. Sanctify yourself. எல்லா குற்றத்தையும் உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். Take all the blame upon you. இப்படி புருஷன் குற்றத்தை மனைவி குற்றத்தை புருஷன் ஒருத்தர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த கன்வென்ஷனுடைய கடைசி கூட்டத்திலே மதுரை சென்ட்ரல்ல உள்ள குடும்பங்கள் உள்ள சாபங்கள் தெரிக்கும். When you take the fault of others upon you, when you pray for one another, at the end of this convention, the curses in all the families of Madurai Center will break. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 7 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, coming to Acts of the Apostles chapter 12 and verse 7. இங்கே ஒரு தூதன் வந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நீ எழுந்திரு. Here an angel comes and tells a word, arise. அப்படியானால் என்ன அர்த்தம்? What is the meaning of that? பழைய ஏற்பாடானாலும் சரி புதிய ஏற்பாடானாலும் சரி தேவனுடைய ஜனம் எழுந்திருக்க வேண்டிய காலம் இதுவே. If it is Old Testament or if it is New Testament, this is the time when the people of God have to arise. இங்கே பிரதானமான ஒரு அப்போஸ்தலனுக்கு தேவதூதன் வந்து வார்த்தை சொல்லுகிறார். Here the angel of God is sent to a chief apostle and says this word. அங்கே நடந்தது என்ன? What happened? ஏரோது ஏற்கனவே யாக்கோபை கொலை செய்து விடுகிறார். Herod had already killed James. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை அவன் பட்டயத்தினால் கொலை செய்தான் என்று 2 வசனம் சொல்லுகிறது. Verse 2 says Herod killed James the brother of John with the sword. அப்போஸ்தலர் 12:2ல சொல்லப்பட்டிருக்கிறது. Acts 12:2 says that. அப்படி கொன்றதை ஜனங்கள் வரவேற்றார்கள். People were pleased with that killing. அப்போஸ்தலர்களை கொன்றா ஜனங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்காங்கன்னு சொல்லி அடுத்து பேதுருவை டார்கெட் பண்ணிட்டான். So the people are very much pleased when the apostles are being slaughtered. So Herod targeted Peter. அவனுக்கு எப்படியாவது பேதுருவை காலி பண்ணிட்டா இன்னும் ஜனங்கள் உற்சாகமாயிருவாங்க. So he thought people would be welcoming it further if Peter is killed. ஆனபடியால் பேதுருவை பிடிச்சு ஜெயில்ல வச்சிட்டான். Now he had put Peter in the prison. அருமையான தேவனுடைய ஜனமே, beloved people of God, உன்னை அழிப்பது பிசாசுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டான ஒரு சப்ஜெக்ட்.
It is a very interesting subject for the devil to destroy உன்னை you. திருடுவது, உன்னை கொல்லுவது, உன்னை அழிப்பது, உன்னை ஒண்ணுமில்லாம உன்னை அப்படியே பிரேக் பண்ணி முகங்குப்புற உன்னை விழ வைக்கிறது, உன்னை கட்டுகிறது, உன்னை சிறைச்சாலையில போடுகிறது, உன்னை வேதனைப்படுத்துவது பிசாசுனுடைய ஒரு ஆசை. To kill you, to steal you, to destroy you, to bound, to make you be bound, to make your head bowed down, to make you lie down upon your face and to imprison you. These are all things that the devil likes very much. இது பிசாசுனுடைய வாஞ்சை, இல்லாண்ட பார்வோனுடைய ஆசை. This is the desire of Satan or the desire of Pharaoh. யாத்திராகமம் 15:9 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, When you see Exodus 15:9, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். There we read that the enemy said that I will follow, I will overtake, I will divide the spoil, my lust shall be satisfied with them, I will draw my sword and my hand shall destroy them. ஊழியக்காரங்களை தொடருவேன், பிடிப்பேன், அவர்களை அழிப்பேன், அவர்களை வியாதியிலே படுக்க வைப்பேன், மரண படுக்கையிலே வைப்பேன், அவிசுவாசிகளாய் அவர்களை மாற்றுவேன், அவர்களுடைய ஊழியத்தை நான் தடுத்து நிறுத்துவேன். இதுதான் பிசாசுனுடைய எண்ணம். This is the thought of the devil. I will pursue, I will overtake the servants of God, I will make them sick, I will make them lie in the deathbed, I will take away their faith and make them unbelievers, and I will cut short their ministry. இதுதான் அவனுடைய சிந்தை. This is his intention. சீயோன் தீட்டுப்படுவாளாக, Let Zion be defiled. அதை என் கண்கள் காண்பதாக என்று சத்துரு சொல்லுகிறான். The enemy says, let our eye look upon her. அவனை ஊழியம் செய்ய விடாமல் தடுக்கணும், அவனை அழிக்கணும்ங்கறதா பிசாசு கடைசி காலத்திலே ஊழியர்களுக்கு விரோதமான ஒரு சிந்தையை வைத்திருக்கிறான். This is the intention of the devil against the servants of God in this last day. They must be destroyed and their ministry must be cut short. அதனுடைய முற்றிலுமான சிந்தை என்ன? What is his total intention, overall intention? வெளிப்படுத்தல் 2:20 பார்க்கும் பொழுது, When we see Revelation chapter 2 and 20, ஊழியர்கள் யெசபேலுடைய வல்லமையிலே தாக்கப்பட்டு விபச்சாரத்திலே விழ வேண்டும். அதுதான் ஊழியர்களுக்கு விரோதமான ஒரு வல்லமையினுடைய சிந்தை. The power that is working against the servants of God has this intention that they must be attacked by the spirit of Jezebel and fall into adultery. பேதுரு கூட நினைச்சிட்டான், நாளை காலையில நமக்கு சாவு. Peter also thought, tomorrow morning is my பிசாசு இப்படிதான் அநேகத்தை பேசிட்டு இருக்கான். The devil is speaking to many like அநேக this. ஊழியர்கள் அநேக தேவனுடைய பிள்ளைகள்ட்ட பேசுறான், உனக்கு டைம் முடிஞ்சிருச்சு. He is speaking to many believers and many servants of God, your time is over. பாஸ்டர் யானஸ்ட் அவர்கள் சொல்லுகிறார்கள், Pastor Ernest says like this, வியாதி மூலமாய் மரிப்பது ஒரு பரிசுத்த மரணம் அல்ல. dying because of sickness is not a holy death. அது பரிசுத்தத்தின் வழியும் அல்ல. That is not the way of holiness either. மரணத்திலே பரிசுத்த மரணம் என்று சொல்லுகிறது, வியாதியின் மூலமாய் மரிப்பது அல்ல என்று அவர் பேசுகிறார். A holy death is not dying because of sickness, he says. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற வியாதியினுடைய காரணம் உன்னை ஊழியம் செய்ய விடாம உன்னை அழிக்க முடியாத அந்த வல்லமை போராடுது. The reason of your sickness is that it wants to hinder you from ministering unto God. It wants to destroy you. பாஸ்டர் டியூ பிரதரா இருக்கும்போது, When Pastor T.U. Thomas was a brother, அவர் சுகர்னால ரொம்ப பாதிக்கப்பட்டார். he was affected much with அதிக diabetes. கஷ்டப்பட்டார். He was suffering பட் அப்ப greatly. அவருக்குள்ள இருந்த அறிவு என்னன்னா, இந்த வியாதியின் மூலமா நம்ம இப்ப பரலோகத்துக்கு போறோம். But he had this thought that because of this sickness I am going to go to heaven. நான் டெய்லி உட்கார்ந்து சுத்திச்சிட்டே இருக்கிறேன். Every day I am sanctifying myself. டெய்லி நான் பிரைஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். Every day I am praising God. நல்ல அபிஷேகம் நிரம்பிட்டே I இருக்கிறேன். am getting filled in the spirit. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லி, விசுவாசி டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவீங்கன்னு. The believers doctors had said that in a short while you will die. இப்படிதான் அவர் சிந்திச்சு அவர் உட்கார்ந்து இருந்தார். He was also thinking along these ஒவ்வொரு நாளும் lines. தன்னை ஆயத்தப்படுத்துவது. Every day he was preparing himself. ஒரு நாள் காலையில அதிகாலையில ஜெபம் அங்க நடந்துட்டு இருக்கும்போது, One day early morning when the prayer was going on, இவர் பெட்ல உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்து நோஞ்சா மாதிரி உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அபிஷேகம் நிறைஞ்சிட்டு இருந்தார். he was like a sickly person on his bed. He was praising God and getting filled in the spirit. திடீரென்று Suddenly, அவருக்கு உள்ள இருந்து ஒரு கருப்பு உருவம் குதிச்சு வெளியே வந்து நின்னுச்சு. a black figure jumped out of him and stood out. அப்படியே திரும்பி பார்த்தாரு. He turned and saw that. நான் ஊழியக்காரன், I am a servant of God. அபிஷேகம் பெற்றவன், I am anointed. இன்னும் 4 நாள்ல பரலோகத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். In 4 days I am preparing to go to heaven. எனக்குள்ள இருந்து ஒரு கருப்பு உருவமா, A black demon out of me. What is this? ஆவியில் நிறைஞ்சிட்டு இருக்கும்போது எனக்கு உள்ள இருந்து தானே வெளியே வந்து நிக்குது. இது I am sure when I got filled in the spirit it is coming out of me. இது என்ன ஆண்டவரே? நான் What is this, Lord? இதுதான் உனக்குள்ள இருந்த சுகர் ஆவி அப்படின்னு ஒரு சத்தம் கடிச்சு. He heard a voice. This was the spirit of diabetes that was in உடனே you. ஒரு அபிஷேகத்தில் நிறைஞ்சிட்டாரு. Immediately he got filled in the spirit. அது ஒரு மனுஷ ஆவி மேலேயே அப்படியே ஃபெய்த்த விட்டு வெளியே போய் ரோட்டை கிராஸ் பண்ணி எதிர்த்தாக்குல இருந்த சீக்கியர்களுடைய குருத்துவார சைடுல போய் அது வாட்டுக்கு அப்படியே போயிடுச்சு. Just like a human being walks, the spirit walked out of the Faithum, crossed the road. There was a Gurudwara nearby. It went by the side of the Gurudwara. சுகர் வியாதியில இருக்கிறவங்கள இப்ப கை வைக்க மாட்டீங்க.
If I ask to lift up your hands, you will not lift up your hands, those who have the spirit of diabetes. நான் கொஞ்சம் முன்னால நான் டெக்னிக்கலா பேசியிருந்தா நீங்க எல்லாரும் இப்ப கை வைத்திருப்பீங்க. If I had spoken technically, you could have lifted up. இப்போ 2000 ஆவியை கண்டுபிடிச்சிருக்கலாம். Now we can diagnose that spirit. அப்படிதானே? ஏன்னா இப்ப எல்லாரும் ஒரு டிகிரி மாதிரி அதை வாங்கி வச்சிருக்காங்க. Now everyone have that as a degree. நான் யாரையும் பரியாசம் பண்ணல. I am not mocking at anyone. நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த வியாதிக்கு பின்னால அந்த ஆவி இருந்தது அவர் சொல்றார். அபிஷேகத்துல நிறையும் பொழுது அது வெளியே போனது. அவருடைய அந்த சுகருடைய சிம்டம்ஸ் எல்லாமே அவரை விட்டு விலகிருச்சு. எல்லாரும் சொன்னாங்க செக் பண்ணி பாருன்னு. இல்ல நான் தேவனை சோதிக்க ரெடி இல்லைன்னு சொன்னாரு. அடுத்த மாசத்துல அவருக்கு ஃபாரினுக்கு வாய்ப்பு கிடைச்சது. மெடிக்கல் செக்அப்ல ஜெயிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு ஃபாரின்ல ஊழியம் செஞ்சு சீப் பாஸ்டா வந்து சேர்ந்தாரு. சுகர் உன்னை அழிக்கும்படியான சக்தி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். Understand what Pastor T. Thomas says. He clearly said that there was a spirit behind that sickness. But when people said, diagnose yourself and check it, he refused to tempt God. But the next month he got an opportunity to serve God abroad. And when medical examination was done, he did not have the diabetes. And he served God abroad in many countries. He was overcome that sickness and he also became a chief pastor. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுருவை காலையில விசாரணை என்ற பெயரிலே கொல்லும்படியாக அவன் தீர்மானித்த பொழுது, இரவிலே ஒரு தூதன் வந்து நீ எழுந்திரு, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை தட்டி எழுப்பினதாக அப்போஸ்தலர் 12:7 வாசிக்கிறோம். வாசிக்கலாம். When Peter was imprisoned in the name of a trial, Herod was planning to execute him the next day. At midnight an angel came and said, arise. We read about that in Acts 12:7. அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை வினாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. சீக்கிரமாய் எழுந்திரு, arise quickly. சிறைச்சாலையிலே பலவிதமான கட்டுகளுக்குள்ளே வாழ்க்கையிலே போய்க் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நீ சீக்கிரமாய் எழுந்திரு என்ற அந்த வார்த்தை கேட்டபோது அவன் எழும்பினான். உடனே அவன் கைகளில் இருந்து சங்கிலிகள் கீழே விழுந்தது. Brother, sister who is imprisoned, bound by many things, when he heard this voice, arise quickly, immediately he arose and all his fetters and chains broke. ஒரு விசை யோசுவாவோடு பேசின பொழுது எழும்பவில்லை, மறுவிசை அவனோடு பேசின பொழுது எழும்பினான். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே சீக்கிரமாய் எழுந்திரு. When the Lord spoke with Joshua once to arise, he did not do that. But the Lord spoke the second time and he arose. But today to the New Testament church, the voice of the Lord comes, arise quickly. சீக்கிரமாய் எழுந்திரு என்று சொன்ன உடனே அவன் எழும்பிட்டான். எல்லா சங்கிலிகளும் விழுந்துருச்சு. When it was told him, arise quickly, he arose immediately and all the chains fell off. அவன் வெளியே வர்றான். He came out. எல்லா கதவும் திறக்குது. All doors opened. அவன் நேரா போய் ஜனங்கள் விசுவாசிகள் ஜெபிச்சிட்டு இருந்த இடத்துக்கே போய் சேர்ந்துட்டான். He directly went to the place where the believers were praying. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். What a wonderful thing. பிரியமானவர்களே, இதை சமீபத்துல ஒரு புக்ல நான் ரொம்ப நாளைக்கு முன்னால படிச்சேன். யூன் என்கிற ஒரு சைனீஸ் ஒருத்தர் இருக்கிறார். I read before many days in a book, there is a Chinese called Yun. இப்ப கூட சமீபத்துல நான் இப்ப வேலூர்ல இருக்கும்போது கூட சென்னையில அவர் சமீபத்துல வந்து ஒரு மீட்டிங் சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல ஏஎல்எஸ்ல ஒரு மீட்டிங்ல பேசினாரு. போட்டோ எல்லாம் எடுக்க கூடாதுட்டாங்க. அவர் வந்துட்டு பேசிட்டு போனாரு. சகோதரர் யூன், Chinese missionary. Brother Yun, a Chinese missionary, he recently came to Chennai and spoke in ELS when I was serving God in Vellore, and I saw these photos. எங்க விசுவாசி நான் போறேன், அனுப்பப்பா அந்த மனுஷனை பார்த்துட்டு வாயான்னு சொல்லி அனுப்புனேன். My believer said, I want to go and see him. I said, yes, you can go and see. நீ போய் பார்த்துட்டு வா. Go and see. உயிருள்ள ஒரு மெய் சாட்சி அவன் இருக்கிறான். He is a living testimony. இப்படி நடக்குமா? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது நடக்குமா? Will the incident that is mentioned in Acts chapter 12 happen? அவன் சைனீஸா இருக்கும்போது மிஷனரியா இருந்து அவன் அடிபட்டு ஜெயில்ல கிடக்குறான். He was a Chinese missionary and he was beaten and put in prison. இவனை அடிச்சு காலை ஒடிச்சிட்டாங்க. His legs were broken. அதனால இவனால நடக்க முடியாது. He cannot walk. ஒரு சின்ன செல்லுக்குள்ள அவனை அடைச்சு வச்சிருந்தாங்க. He was locked up in a very small cell. ஒரு நாள் பகல்ல One day நீங்க அந்த புக் ஒரு அந்த புக் கூட இருக்கு, சகோதரர் யூன் அப்படினு ஒரு புக் இருக்கு, வாங்கி படிச்சு பாரு. There is a book, Brother Yun, you can purchase it and read it. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நடக்கிறதுன்னு இல்ல, எழுத்தின் பிரகாரமே நடந்தது. This is not a spiritual experience that literally happened. அவன் படுத்து இருக்கிறான். He was lying down. ஆண்டவர் சொன்னாராம், எழும்பி நீ வெளியே வான்னு. The Lord said, arise and come out. அவன் சொன்னானா, கால் ஒடிஞ்சிருக்கு ஆண்டவரே. My legs are broken. என் காலை அசைக்க முடியாம கிடக்குற, நீங்க எழும்பி வெளியே வான்னு சொல்றீங்க. இது எந்த விதத்துல சரின்னு சொன்னான். Lord, I am unable to move my legs. You are coming, asking to arise and come out. காலை நீட்டு. Stretch forth your legs. காலை நீட்டினா வர்க் பண்ணுது. He stretched his legs. எழும்புனாராம். Arise. வெளியே வான்னாராம். Come out. செல் பூட்டி இருக்க ஆண்டவரே. The cell is locked, Lord.
பாரு நல்லா பாருண்ணா, Look at. செல்லு திறந்துருந்துச்சு. The cell is open. என்னடா செல்லு திறந்துருக்குன்னு வெளியே வந்தாரு. He came out. நீ போயிட்டே இருந்தார். He said, keep walking. இவர் நேரா போயிட்டே இருக்கிறாரு. He kept walking. ஜெயிலர் பாக்குறான், The jailer saw him. எஸ்கார்ட் பார்க்கறான், Escort saw எல்லா him. ஜெயில வேலை பார்க்கற போலீஸ் எல்லாம் பாக்குறாங்க. The police officers in யாரு duty. இவரை பார்த்து டைரக்டா பார்த்த மாதிரி இல்ல, அவன் வேலையை பார்க்கறான், இவர் பாட்டுக்கு கேட்டுக்கு வந்துட்டார். Nobody noticed him. Everyone was minding his own work. He came to the gate. நேரா வெளியே வந்தாரு. He came out. பக்கத்து தெருவுல ஒரு விசுவாசி வீட்டுக்கு போனாரு. He went to a believer's house in the next கதவை street. தட்டினாரு. He knocked the door. அந்த வாலிப பிள்ளைங்க கதவை திறந்தாங்க. The young girls opened the door. நீங்க தான் யூனா? Are you brother you? நேத்து நீங்க வருவீங்கன்னு எங்க அம்மா தரிசனம் பார்த்தாங்க. My mother saw a vision yesterday that you would come. Come in. உள்ள போனாரு. He went in. கொஞ்ச நேரத்துல வெளியே சைரன் கடிச்சது, யூன் தப்பி விட்டாருன்னு. Immediately the Police siren are sounded. Eunice escaped. அந்த மனுஷனை பாக்கிறதுக்கு நான் ஆள் அனுப்புனேன். நீ பாத்து வா, உயிருள்ள சாட்சி அவன் இருக்கான். He is a living testimony. So I sent my believer, go and see and come. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது அப்படியே அவனுடைய வாழ்க்கையில. Acts chapter 12 was fulfilled literally in his life. வேதத்தில் எழுதப்பட்ட அனைத்தும் திஷ்டாந்தங்கள், அவைகள் நிழல், நாம் தான் நிஜ சாட்சிகள். Everything written in the word of God is a shadow, but we are the reality. We are the living witnesses for உனக்கு that. பிசாசு மரணத்தை குறித்து இருக்கிறான், தேவனோ உனக்கு அழியாமையை நியமித்திருக்கிறார். The devil has appointed death for you, but God has ordained immortality for you. உனக்கு பிசாசு சாவின் டேட்டை குறிச்சு வச்சிருக்கிறான், தேவனோ உனக்கு நித்திய ஜீவனாய் இருக்கிறார். The devil has fixed the date of death for you, but the Lord has kept eternal life for you. காலையிலே மரணம் என்று சொன்ன மனிதன் இரவிலே வெளியே வருகிறான். அதுக்கு காரணம் நீ சீக்கிரமாய் எழும்ப வேண்டும். A man who was appointed to die the next morning, he came out at the midnight because the word came to him, arise quickly. அருமையான சபையே, நீ சீக்கிரமாய் எழுந்திரு, உன் சங்கிலிகள் கீழே விழட்டும், நீ எழும்பி தேவனுக்கு சாட்சியாய் நிற்பாயாக. Beloved child of God, arise quickly, let your chains fall off, arise and stand as a witness to God. இது கடைசி வார்த்தை. This is the last word. இது கடைசி கால தூது. This is the message of the last உனக்காகவே தேவன் days. அனுப்புகிற வார்த்தை. This is the word that the Lord is sending to you. அப்போஸ்தலனாகிய பேதுருவே, நீ சீக்கிரமாய் எழுந்திரு. Oh Apostle Peter, arise quickly. வாக்குத்தத்தம் பெற்ற யோசுவாவே, நீ எழுந்திரு. Joshua who has received the promise, arise. ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். Every minute the Lord is speaking to everyone. இன்னைக்கு அநேகர் செத்து போன மாதிரி தான் சபைக்குள்ள இருக்கிறோம். Today many are like dead corpses in the church. செத்து போன நிலவரத்துல தான் வாலிபர்கள் ஒரு கூட்டமே கிடக்குது சபைக்குள்ள. A great group of youngsters are in a dead state in the church. நம்முடைய சின்ன பிள்ளைகள் கூட ஆவிக்குரிய ஜீவிதத்துல செத்து போயிட்டாங்க. Even our little children are dead spiritually. ஆன்லைன் சொல்லி எல்லார் கையிலயும் எதை கையில கொடுத்துட்டான்? In the name of online classes, in everyone. எல்லா பிள்ளைங்க கையில என்ன இருக்கு? 3ஆம் கிளாஸ் பிள்ளைகளுக்கும் 1ஆம் கிளாஸ் பிள்ளைகளுக்கும் என்ன இருக்கு? கையில பிசாசு ஒன்னு அழகா ஒன்னு கையில கொடுத்துட்டான். நீ இப்பொழுதே உன்னுடைய வழியை மாற்றிக் கொள்வாயாக. In everyone's hands, the devil has given a gadget saying that you can change your way. You can go off track right now, even standard 1 and 3. எங்க கன்வென்ஷன் நடந்துச்சு. Our convention came. ஒரு சகோதரன் பாத்ரூம் போனாரு. One brother went to the toilet. கதவை தட்டினா உள்ள இருந்து ஆள் வெளியே வர மாட்டேங்கிறான். And he knocked the door. Nobody is coming out. வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. He was waiting there. உள்ள இருந்து வெளியே வந்தா 2 பையன் வர்றான். 2 boys came out. எப்படி? பாத்ரூமுக்கு வந்து ஒரே பாத்ரூம்ல இருந்து 2 பேர் வெளியே வரான். From one single bathroom, 2 boys came out. வெளியே வந்ததுல ஒன்னு அவர் பையன். One was his boy. என்னடா பண்றதுன்னு கேட்டா, What to do? அந்த பையனுக்கு செல் இருக்கு, இவனுக்கு செல் இல்ல. This boy had a cell phone, the other boy didn't have. அவனுக்கு ஃபயர் ஃப்ரீ எப்படி இன்ஸ்டால் பண்ணனும் இறக்கணும்னு தெரியுது, இவனுக்கு அது தெரியல. The first boy knew how to install fire free, the second boy did not know. அதனால இப்ப எங்க வச்சு பண்றது? கன்வென்ஷன் நடக்குதா? அதனால 2 பேரும் செலக்ட் பண்ண இடம் அருமையான ஒரு ஒளிப்பிடம் ஏதேன் தோட்டத்துல ஒரு பாத்ரூம் பிடிச்சிட்டாங்க. Where to install free fire? The place that they chose was a bathroom in the Garden of Eden. கர்த்தர் பாருங்க, பெத்த தகப்பனையே கரெக்ட்டா வந்து கதவை தட்ட வைக்கிறார். The Lord made the father to go there and knock the door. உள்ள இருந்து வெளியே வரும்போது 2 பேரும் திருடர்கள் மூல வராங்க. They came out as thieves. மிஞ்சி போயிட்டா 12 வயசு. At the maximum 12 years. அதிகபட்சம் 12 வயசு. Or இன்னைக்கு சிறு வயதிலேயே மனுஷனுடைய எண்ணங்கள் சிந்தைகள் கெட்டு போனதாக ஆதியாகமம் சுட்டி காட்டுகிறது. The book of Genesis says that right from his young age the imaginations of man's are wicked continually. 21ஆம் நூற்றாண்டுல தான் சின்ன பிள்ளைங்க கெட்டு போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க.
Don't think that only in the 21st century the little children are spoiled. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, Genesis chapter 6 says, 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? verse 5, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நித்தமும் பொல்லாததாய் மாறி இருக்கிறது. every imagination of the thoughts of his heart was only evil continually. 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, 8:21 Genesis, அவன் இருதயத்தினுடைய நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. for the imagination of man's heart is evil from his youth. சின்ன வயசுலயே ஆவிக்குரிய மரணங்கள், Right from the young age, spiritual deaths. சின்ன வயசுலயே ஆவிக்குரிய தோல்விகள், Right from the young age, spiritual defeats. இதுல உள்ள பிரச்சனை என்னன்னா, The problem in this is, parents நல்ல குவாலிட்டியான believers. the parents are good quality believers. நல்ல கவனிங்க. Listen, parents அருமையானவங்க. parents are very good believers. நல்ல prayer, good prayer life, நல்ல தெய்வீகம், good divine நல்ல characters, சாட்சிகளா இருக்கிறவங்க. good testimony. பட் பிறந்தது இப்படி பிறந்துருச்சு, என்ன பண்றது? But now their children are like this. இப்ப பிள்ளைகள் எல்லாம் ஆவிக்குரிய ஜீவிதத்துல செத்து போன ஒரு நிலவரம். The children are dead in a spiritual life. இதுக்கு அடையாளம் தான் மார்க் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். Mark 5:41. அங்கே 12 வயது ஒரு பெண் மரண வியாதியில இருந்து செத்து போனதாக சொல்லுகிறது. அந்த குழந்தையினுடைய தகப்பன் எவீரு ஜெப ஆலய தலைவன். Jairus was the ruler in a synagogue, but now his 12-year-old daughter was sick and she had died. அந்த பிள்ளைக்கு வயசு 12 தான். ஆனா அவங்க அப்பா அருமையான ஜெபாலய தலைவன். எவீருன்னு சொன்னா கர்த்தரின் வெளிச்சம் என்ற அர்த்தம். This little girl's father was Jairus, which means the Lord is my light. He was a good ruler in the synagogue, but she died at the age of 12. ஒரு ஜெபாலயத்தினுடைய ஜெப வீரன். He was a prayer warrior in a synagogue. அவன் தான் அந்த ஜனத்துக்கு சாட்சியா நின்று ஜெபாலயத்தை லீட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். He was leading the synagogue, being a witness to the people. ஆனா அவனுக்கு ஒரே பிள்ளை 12 வயது. Only daughter 12 years of age. ஆனால் இன்றைக்கு அவள் மரித்து போய் விட்டாள். Today she is dead. அருமையான நல்ல விசுவாசிகளுடைய பிள்ளைகள் உங்களுடைய சந்ததியை சிறு வயதிலேயே அழிக்கும்படியாக ஒரு சக்தி போராடுவதை நீங்கள் உணருங்கள். Beloved believers, try to understand, try to perceive that there is a power trying to destroy your children at a young age. சிலுவை சுமந்த நேசர் போகும் வழியிலே சொன்னார், எனக்காக அழ வேண்டாம், முதலாவது உன் பிள்ளைக்காக நீ அழு. Our beloved who carried the cross, when on his way to Golgotha, he said, cry not for me, but for you and for your daughters. தெருக்களில் மூச்சிட்டு கிடக்கிற உன் பிள்ளைகளுடைய பிராணனுக்காக உன் கைகளை ஏறெடு. Lift up your hands for your children who have fainted in the streets. ராத்திரியிலே முதல் சாமத்தில் எழும்பி என்னை நோக்கி கூப்பிடு. Arise in the first watch of the night and call out to me. நதி அவ்வளவு கண்ணீர் விடு. Weep like a river. உன் கண் இமைகளை சும்மா இருக்க ஒட்டாதே. Don't allow your eyelids to be silent. உன்னுடைய 12 வயது இளம் பிள்ளைகள் சிறு வயது முதலே அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் நித்தமும் பொல்லாதாய் மாற்றும்படியாக ஒரு கடைசி கால வல்லமை போராடுகிறது. A power of the last days is striving to make your children who are just 12 years of age to make the imagination of their heart to be evil continually. அவன் அந்த பிள்ளை சோபில்லைன்னு உடனே அதுக்காக எந்த பிரயாசம் பண்ணான்னு தெரியாது. ஆனா நேரா இயேசுட்ட விழுந்துட்டான், பொத்துன்னு விழுந்துட்டான். We do not know when this girl was sick what all remedies she sought after, but he came to Jesus and fell at his feet. ஆண்டவர்ட்ட ஆண்டவரே ஒரு ட்ரிப் வாங்க, என் பிள்ளை மேல கை வைங்க, என் பிள்ளை சரியாயிடுவா. He said, Jesus, come this one time, lay hands on my daughter, she will recover. டைம் போயிட்டே இருந்துச்சு. Time was going by. திடீர்னு ஒருத்தன் சொன்னா, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், பிள்ளை செத்துருச்சுன்னு சொல்லிட்டு. Suddenly one man came and said, don't trouble the master, she is dead. இன்னைக்கு अनेक சிறு பிள்ளைகள் 12 வயது டீனேஜர் டச் பண்ணல, 12லயே பிசாசு அவனை அழிக்கிறான். Today many of our children, they have not yet reached teenage, they are just 12 or below that, but the devil is destroying them. அதுதான் அங்க நடக்கிற பிசாசுடைய தந்திரம். That is the cunningness of the devil. ஆனால் இவன் போய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்துட்டான். But he fell at the feet of the Lord. ஓ இரக்கமுள்ள இயேசு, oh merciful Jesus, அவனை அந்த குழந்தையை தேடி வந்தான். he came seeking that daughter. அங்கே வந்த பொழுது when he came there, அதுக்குள்ள செத்து போய் தார தப்பட்டெல்லாம் அடிச்சு ட்ரம்பட்லாம் அடிச்சு ட்ரம் அடிச்சு ஆடி ஒரே அமர்க்களம் பண்ணி எப்ப அடக்கம் பண்ணலாம்னு பிசாசு ரெடியா இருக்கான். The devil was ready to bury her and there was a great tumult and people were wailing at her. The devil was ready to bury her. உங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. When children are born, we are very happy. அது ஆம்பளை பையன் பிறந்துட்டான், பொம்பளை பிள்ளை பிறந்துட்டானா, ஐயோ என்னைய மாதிரி பிறந்திருக்கு, உன்னைய மாதிரி பிறந்திருக்கு, இயேசுவ மாதிரி பிறந்திருக்கான்னு தெரியல.
If it is a male child, they will say, oh, he's after my likeness. If it is a female child, the mother will say, she's after my likeness. They do not know if they are after the likeness of Jesus. நல்லா பிறந்ததெல்லாம் நல்லதுதான். It is ஆனா good to ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கும் உன் பிள்ளை? But how is your child in the spiritual life? உன்னுடைய ஆவிக்குரிய குழந்தை எப்படி இருக்கிறது? How is your child in spiritual life? பாஸ்டர் ஜோயல் அடிக்கடி ஒரு சப்ஜெக்ட் பேசுவார். Pastor Joel would often speak about a subject. நல்லா கவனிச்சவங்களுக்கு தெரியும். Those who have observed that carefully will know. ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக அவங்க பேசி ஒரு குழந்தை பிறக்கிறது. சூனேமியாளுக்கு ஒரு குழந்தை. The Shunammite had a child after a prophet had prayed for her. இதே ஸ்டேஜ்ல டான் praisingல பேசிருப்பாரு. He has spoken this from the same stage in the dawn praising. அந்த அவள் வர்றா பிள்ளை செத்து போயிடுச்சு கொண்டு போய் மேல் வீட்ல வச்சிட்டு அவனை தேடி வரா. This child is now dead. She laid him on the upper chamber and came in search of the prophet. அவன் வந்தவனே கேக்குறான். Immediately he asked, உன் புருஷன் சுகமா இருக்கறானா? Is your husband நீ well? சுகமா இருக்கறாயா? Are you doing well? அந்த பிள்ளை சுகமா இருக்கறானா? Is that child, is that lad well? எந்த பிள்ளை? Which child? அதிசயமா தேவன் உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாரே அந்த பிள்ளை நல்லா இருக்கறானா? அந்த குழந்தை இப்ப செத்து போய் கிடக்குது. Wonderfully the Lord gave you a child. Is he keeping? ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஜெபிச்சு அந்த பிள்ளைக்காக படிக்க வச்சு பாட வச்சு வளர்ச்சியை அடைஞ்சு கொண்டு அழகா கொண்டு வந்தையே அந்த பிள்ளை ஆவிக்குரிய ஜீவியத்திலே இப்பொழுது உயிரோடு இருக்கறானா? You prayed, you fasted, you begat a child, you were bringing him up in a spiritual line, but is that child alive in spiritual life now? உன் பிள்ளையுடைய மீட்புக்காக தேவனுடைய பாதத்திலே போய் விழ வேண்டிய காலம். This is the time when we have to go and fall at the feet of the Lord for the redemption of your child. உன் பிள்ளை எப்படி வளர்க்கணும்? How should you bring up your child? அவன் அடங்காதவன் என்று பெயர் எடுத்து விட கூடாது. He must not get a name that he is not subject. கீழ்ப்படியாதவன் என்று பெயர் எடுத்து விட கூடாது. He must not get the name of a disobedient child. ஆவிக்குரிய சந்ததியாக அவன் பெயர் எடுக்க வேண்டும். He must have the name of a spiritual child. தீத்து 1:6 என்ன சொல்லுகிறது? What does Titus 1:6 say? துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயர் எடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனாகிய ஒருவன் இருந்தால் அவனை ஊழியத்துக்கு ஏற்படுத்து. If there is a person having faithful children not accused of riot or being unruly, you can appoint him for the ministry. ஆனால் இந்த பிள்ளையை தேடி இயேசு வந்தார். But Jesus came in search of this girl. அருமையான சகோதரனே சகோதரியே, beloved brother sister, பிள்ளைகளை குறித்த பாரம் உன்னை வாட்டி எடுக்கிறது. The burden about your children is troubling you highly. பிள்ளைகள் வயதுக்கு வர வர உன்னுடைய வயிற்றிலே நீ நெருப்பை கட்டிக்கொண்டு நிற்பதாக நீ புலம்புகிறாய். As your children are growing in age, you are lamenting saying that fire is burning in my belly. உன்னுடைய பிள்ளைகளுடைய வருங்காலம் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு கேள்வியை பிசாசு உனக்கு முன்னே கொண்டு வந்து நிறுத்திக் கொண்டே இருக்கிறார். The devil is continually putting a question before you saying, what will be the future of my child? ஆனால் கிருபையுள்ள தேவன், but gracious God, ஆண்டவராகிய இயேசு, the Lord Jesus, அந்த மரித்து கிடந்த அந்த பிள்ளையை தேடி அங்கே வந்தார். he came in search of the dead child. மார்க் 5:41 இல்லாவிட்டால் லூக்கா 8:54 பார்க்கும் பொழுது அவர் வந்து அந்த பிள்ளையினுடைய கையை பிடித்து சிறு பெண்ணே எழுந்திரு தலித்தா கூமி என்று அவர் பேசினார். In Mark 5:41 or in Luke 8:54 you can see he came and lifted up the daughter by her hand and said, arise little child, or talitha kumi. ஆன்மீகத்திலே மரித்து போன உன் சந்ததியை இந்த மாலை வேளையிலே எழுந்திரு என்கிற சத்தத்தோடு தெய்வம் இறங்கி வந்திருக்கிறார். With the voice that says arise, God has come down in order to quicken the seed that is dead spiritually. அந்த 12 வயது தான் டைவர்ட் ஆகிற டைம்ங்க. 12 is the age when we get deviated. அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு டிகிரி இருக்கு, டீன் ஏஜ். Then there is a degree called teenage. நாசமா போயிற வயசுன்னு சொல்றாரு. They say where they become corrupt. நான் சென்னையில அண்ணா நகர்ல இருக்கும்போது, when I was in Chennai Anna Nagar, சுவிட்சர்லாந்துல இருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க. There came a family from Switzerland. தன்னுடைய பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. They wanted to educate their child here. அந்த பிள்ளை வந்து 5ஆம் கிளாஸ் அங்க படிச்சிருக்கு. 5th standard she studied till இப்ப 6ஆம் கிளாஸ்க்கு இங்க படிக்க கொண்டு வந்தாங்க. In standard 6 they have brought her here. நான் சொன்னேன் சுவிட்சர்லாந்துல இல்லாத படிப்பா தமிழ்நாட்டுல கிடைச்சிர போகுது அப்படினு. I asked, will you get a high quality education in Tamil Nadu more than in Switzerland? நான் படிப்புக்காக கொண்டு வரல. Brother, I did not bring her for education. 6th standard போய்ட்டா அந்த பிள்ளை நமக்கு கிடையாது. If she goes to 6th standard, that child does not belong to us. அதுக்கு பிறகு அந்த பிள்ளையை கட்டுப்படுத்த முடியாது. You cannot control her. அது எங்கேயும் தங்கலாம், எங்கேயும் போகலாம், யாரோடையும் போகலாம், எப்பவும் வரலாம். She can stay anywhere, she can go anywhere, she can go with anyone, she can come whenever she wants. அதனால இந்த பிள்ளையை அதிலிருந்து இருந்து தப்புவிக்கிறதுக்கு தான் இங்க கொண்டு வந்தோம். So we want our child to escape from that, we have brought her here. 12 வயதுல உன் சந்ததியை திசை திருப்ப பிசாசு முற்படுவான். The devil will try to divert your child at the age of 12. ஆனால் நடந்தது என்ன? But what happened? மறுபடியும் சிறுவர்கள் மேல் என் கைகளை வைப்பேன் என்று சொன்னவர் அந்த சிறு பெண்ணை கையை பிடித்து தலித்தா ஹுமி, நான்
He who said, I will turn my hand upon the little ones, he lifted that child by her hand and said, Talitha Kumi. யோசுவா மட்டுமல்ல, பேதுரு மட்டுமல்ல, மரித்து கிடக்கிற நம்முடைய சந்ததியும் எழும்ப வேண்டிய நேரம். Not only Joshua, not only Peter, this is the time when our dead children have to arise. லூக்கா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we see Luke chapter 7 and verse 14, அங்கே ஒரு வாலிபன் பாடையில கிடக்கிறதை பார்க்கிறோம். we find a young man lying in a corpse. ஆட்டம் ஓட்டம் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. All his running and எல்லாம் அவன் dances என்னென்ன ended. பிரயாசப்பட்டானோ எல்லாமே முடிஞ்சு போச்சு. All his efforts have come to an end. இப்போ அவன் செத்தே போயிட்டான். Now he is dead. அழுதாங்க. They cried for him. அவனை அழகா தூக்கிட்டு போயாச்சு. They carried him beautifully. இப்ப பாடையில வச்சு அவனை கொண்டு போய் அடக்கத்துக்கு ஊர் எல்லைக்கு தூக்கிட்டு வந்தாச்சு. They have kept him in a bier or a coffin and brought him to the outskirts. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Look at that state. ஒரே பையன், Only one புருஷன் இல்ல, no husband, வேற பிள்ளைகளும் இல்ல, no other child. வாலிப வயதுல எவ்வளவோ கட்டுப்படுத்தியும் கீழ்ப்படியாம கடைசில போய் செத்தே போயிட்டான். The mother tried to control him so much, he was disobedient, finally he died. நம்முடைய வாலிப பையங்கள் எல்லாம் இந்த பேரண்ட்ஸ் இவங்க படிக்காட்டா கூட, இவங்களுக்கு ஒன்னும் ஏபிசிடி தெரியாட்டா கூட, இந்த பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும்னு கடன் வாங்கி ஊருண்டு பிறண்டு வெத்து சொத்தை வித்து எல்லாத்தையும் விட்டு இவனை இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சு கடைசியில பார்த்தா அவன் இங்கிலீஷ்காரனாவே மாறி போயிட்டான். And our parents, though they are poor and uneducated, they sell their property, they borrow money, and they admit him in an English medium. Finally, he has become an Englishman. உனக்கு என்ன தெரியும்ங்கறான். He is asking, what do you know? அபிஷேகம் பெற்ற தாயையும் தகவனையும் பார்த்து உனக்கு அறிவு இருக்காங்கறான், நீ படிச்சிருந்தா உனக்கு புரியும்ங்கறான். ஒண்ணுமே இவங்களை முட்டாளாக்கிறான். கடைசில ஆன்மீகத்துல செத்தே போயிடுறான். Looking at the father and mother who are spirit baptized, he is telling, what do you know? You will know if you have been educated. And finally he becomes unruly and he dies spiritually. நீ பிறக்கிறதுக்கு முன்னால உன் பெற்றோர் அழுதாங்க, நீ பிறந்த பிறகு அழுதாங்க, உன்னை வளர்க்கும் போது அழுதாங்க, இப்ப நீ செத்து போன பிறகு உனக்காக அவங்க அழத்தான் செய்றாங்க. Before you were born, your parents wept for you. When you were born, they wept for you. When you grew up, they wept for you. Now also they are weeping for you. எத்தனையோ வாலிபர்கள் நம்முடைய சபையில, இப்ப நம்ம சபைக்குள்ள தான் நான் பிரசங்கம் பண்றேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்களுக்கு இப்படி எல்லாம் பேசுறாருன்னு. நான் ரோட்ல போய் குரு தியேட்டர்ல பேச முடியும், உனக்கு தான் பேச முடியும். Some people say pastor is speaking very harshly. I cannot go to the streets and talk to someone on the streets. I can speak only to the church. உனக்கு தான் தேவனுடைய பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The Bible of God has been given to you. அந்த வாலிபன் அன்னைக்கு செத்தான், அவனை இயேசு எழுப்பினாரு. இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிற சிறு பிராயத்தில் இருக்கிற ஒரு சந்ததியும் வருங்கால வாலிபர்களும் இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆவிக்குரிய ஜீவிதத்துல மரித்து அவர்கள் பாடையில கிடக்கிறதை நாம் பார்க்கலாம். That young man died, Jesus made him arise again. Today many of our children, many youngsters are dead spiritually. They are lying in a bier. காலையில பெரிய பாஸ்டர் சொன்னபொழுது நீங்க உங்களுக்கு கவனிச்சிருப்பீங்க. Morning when our chief pastor was speaking, you could have listened. listened. இங்க சண்டே ஸ்கூல் படிக்கிறான், எங்கேயோ ரோட்ல போய் ஒருத்தைய பிடிச்சிட்டு போறான். They are studying Sunday school here and they elope with someone on the streets. ஆவிக்குரிய ஜீவிதத்திலே மரித்து போனவனாய் இருந்து நீ என்ன ஊழியம் செய்து என்ன சாதிக்க போகிறாய்? You who are dead spiritually, no matter what ministry you do, what are you going to achieve? உன்னை பைபிள் வாலிபன்னா என்ன அர்த்தம் சொல்லுது தெரியுமா? நீ பலவான், தேவ வசனம் உன்னில் நிலைத்திருக்கிறது, நீ பொல்லாங்கனை ஜெயித்தாய், அதனாலதான் நீ வாலிபன் என்று பைபிள் சொல்லுகிறது. You know what is the standard of a young man according to the Bible? You are strong man, the word of God abides in you, you have overcome the wicked one. Such ones are the youths. 1 யோவான் 2:14 சொல்லி இருக்கிற வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தபடினாலும் வேதவசனம் உன்னில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீ பலவானா இருக்கிறபடினாலே நாங்கள் உங்களுக்கு எழுதுகிறோம்னு யோவான் சொல்றாரு. In 1 John chapter 2 and verse 14, John the apostle says, young men, I have written unto you because you are strong and because the word of God abides in you and because you have overcome the wicked one. இன்னைக்கு நம்முடைய வாலிபர்கள் எத்தனை பேர் பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறோம்? Today how many of your youngsters have overcome the wicked one? எத்தனை பேருக்கு தேவ வசனம் நிலைத்திருக்கிறது? In how many the word of God is abiding? நம்மள இருக்கிற இப்ப வாலிப பசங்க அவ்வளவு பேர் முஸ்லிமா மாறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. Today all of our youngsters are trying to become Muslims. நான் சொல்றது சரிதானா? Am I right? நம்ம பசங்க அவ்வளவு பேர் இப்ப முஸ்லிமா மாறதுக்கு ட்ரை பண்றாங்க. All our boys are trying to become Muslims. அவ்வளவு பேர் இப்படி தான் சபையிலயும் இவங்களுக்கு சபையில இடமே கொடுக்க கூடாது. They should not be given room in the church. கேட்டா ஜெர்மன்மா தாடி. They say it's a German bird. இத்தாலியில உள்ள தாடிமா. Italian bird. அதுக்கு நீ அங்க போ, ஏன் இங்க இருக்கறன்னு நான் கேக்குறேன். Then you should go to Italy. Why are you here? இவனுக்குள்ள வசனம் வேலை செய்யல. The word of God is not working in them. இவன் செத்து போய் பாடையில இருக்கிற வாலிபன். He is dead and lying in the corpse. வாலிப பிள்ளைகளை கேளுங்க. Ask the girls. இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். You know how they are. ஒரு அம்மா சொன்னாங்க, அவ இங்கதான் நான் இங்க ஊழியம் செய்யும் போது ஒரு அம்மா சொன்னாங்க, இவ கரெக்டா வேலை முடிஞ்சு வந்த உடனே போய் ரூமை போட்டு வா, அதுக்கப்புறம் காலையில தான் இறங்குவா, ஈவினிங் போயிட்டு அவளுக்கு டிஃபன் எல்லாம் தட்டி கொடுத்துடணும் வருவா. என்னன்னு பார்த்தா ஒன்லி அவ சம்பளம் அவளுடைய மேக்கப்புக்கு தான் ஏன் போய்கிட்டு இருக்கு.
One mother here only when I was serving here, she said evening she would come from the office, go and lock herself in the room. Next morning only she would come. We have to serve meals for her in a room, and all her income goes for her makeup. தயவுசெய்து மன்னிக்கவும். ஒருவேளை இந்த இங்கே கூட அவங்க உட்கார்ந்திருக்கலாம். I do not know whether that girl is seated here. Please forgive me. என்னடா இது இவர்தான் பேசுறான்னு வந்து கடைசில நம்மளே கவுத்திட்டார்னு நினைச்சிர கூடாது. Don't think finally he has attacked us. வாலிப சமுதாயத்தை இழுத்துக் கொண்டிருக்கிறது. अनेक சபையில் உள்ள வாலிபர்கள் பாடையிலே இருக்கிறீர்கள். The evil powers are pulling, dragging away our young society. Many youngsters are lying in the mire. உன்னை கொன்னது மாத்திரமல்ல, உன்னை பாடையில வச்சுதான். எனக்கு லாஸ்ட் டைம் முடிய போகுது. ஆனால் இந்த கூட்டத்தில் கர்த்தர் உன்னை எழுப்ப விரும்புகிறார். He has not only killed you, he has put you in the coffin. Your final moments have come, but in this meeting the Lord is going to revive you. வாலிபனே எழுந்திரு என்கிற ஒரு சத்தம் அந்த பாடையிலே கிடக்கிற வாலிபனுக்கு கேட்டது. ஜீவன் உள்ளே வந்தது. எழும்பி இயேசுவை பார்த்தான். That young man who was dead and lying in the bed heard a voice, young man arise, and life entered into him and he rose up. நாயின் ஒரு விதவியினுடைய மகன் அன்றைக்கு உயிரோடு எழுப்பப்பட்டான். அவனை இயேசு அப்படியே எழுப்பி தாயிட்ட கொடுத்துட்டாரு. தாய் தான் மேலான எருசலேம். நம்ம எல்லாருக்கும் தாயானவள். வாலிபர்கள் சபையிலே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். And Jesus made that young man to arise. He was the son of a widow of Nain, and he handed him over to his mother. Our mother is the heavenly Jerusalem. Our youngsters must be risen up. They must be handed over to the church once again. காலைல பாஸ்டர் சொன்ன மாதிரி வெளியே போய் கல்யாணம் கட்டுறது கேட்டா அவங்க திரும்பி இங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. நாங்க சபையில ஒரு புதிய ஆத்துமாவை கொண்டு வருகிறோம், ஆத்துமாவை ரட்சிக்கிறோம். என்கிட்ட ஒருத்தன் வந்து சொன்னான், நீயே செத்து போயிட்ட, இனிமே இன்னொருத்தர போய் ரட்சிக்க போறியா, நீயும் வரக்கூடாது அவளும் சபைக்குள்ள வரக்கூடாது, வெளியே போன்னு சொன்ன. Like pastor said in the morning, சபையை விட்டு வெளியே போ. They go and marry outside and they say that girl will come here, we will bring a new soul here. One such person came to me. I said, you are already dead. Will you revive and save a soul? Both of you get out. ஒரு தெய்வீகமற்ற சந்ததியை ஈன பிறவிகளை சபைக்குள்ளே கொண்டு வருவதை விட நீ வெளியே போவது நல்லதுன்னு சொன்ன. Rather than bringing an ungodly generation, a base and wild generation into the church, get out. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். Did not he beget one? ஏன் ஒருவனை படைத்தார்? Why did he beget one? ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே. Was not the residue of the Spirit in him? ஒருவனை படைத்தார். Then why did he beget one? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதான். To beget a godly seed. தேவ பக்தியுள்ள சந்ததி மட்டும்தான் சபைக்கு தேவை. ஒருவேளை அறியாமல் புரியாமல் தெரியாமல் மாம்சீகத்திலே உலகத்திலே கண்ணியிலே சிக்கி இருக்கிற வாலிபனே, இன்றைக்கு நீ மரித்து பாடையிலே இருந்தாலும் ஒரு இரக்கத்தின் கரம் இன்றைக்கு உனக்காக வருகிறது. ஒரு வார்த்தை, வாலிபனே எழுந்திரு. The church only needs a godly seed. Without understanding, without realizing the fact, if you are lying in the mire, if you are dead, the hand of mercy is extended to you this night. Young man, arise. நீ பாடையிலே சபைக்குள்ள இருந்து என்ன பிரயோஜனம்? What is the use of you being in the church but lying in the mire? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we see Acts chapter 9 verse 40, பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே ஒரு சீஷி இருந்ததாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. There was a woman disciple in the company of the saints. அவளுக்கு ரெண்டு பேர், ஒன்னு தபித்தாள், மற்றொன்று தொற்காள். She had two names, one was Tabitha, the other was Dorcas. நல்லா தான் இருந்தா, சீஷி தாவா. She was a woman disciple. திடீர்னு பாத்தீங்கன்னா செத்து போயிட்டா. Suddenly she died. ஒரு வியாதி, a sickness. அந்த வியாதி அவளை மரணத்துக்கு இழுத்து கொண்டு போனது. That sickness dragged her to death. கொஞ்ச நேரத்துல செத்துட்டா. Immediately she died. அவளை குளிப்பாட்டி மேல் வீட்ல கொண்டு போய் வச்சிட்டாங்க. She was bathed and made to lie in the upper chamber. 12 வயது பெண்ணை சொன்னேன். First of all, I told about a 12-year-old woman. நம்முடைய வருங்கால சந்ததிகள். Our future generation. இரண்டாவது ஒரு வாலிபனை சொன்னேன். Secondly, I spoke about a young man. இப்பொழுது தற்காலத்தில் இருக்கிற வாலிப சந்ததி. The current young generation. அடுத்து ஒரு ஆள் செத்து போயிடுச்சு. Now a third person is dead. இவளையும் எழுப்ப வேண்டிய ஒரு டைம் இன்னைக்கு தான். Today is the time to make them arise as well. அவ இந்த ரெண்டு கேட்டகரியிலும் இல்லாத ஒரு சீஷி. She was a woman disciple. நல்ல ஒரு டிசைபிள். Good disciple. நற்கிரியைகள் செய்தவள். She did good works. தான தர்மங்கள் செய்தவள். Alms deeds. அங்கிகள் வஸ்திரங்கள் செய்தவள். She made stitched garments. தபித்தாள்னு சொன்னா மான் அர்த்தம். Tabitha means a deer. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவ சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி வாஞ்சித்து கதறின ஒரு சீஷி. She was a woman disciple who was like a deer or that panted for the water brooks. She was desirous of the presence of God. பெண் மான்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் என்று சொன்னது போல இவள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு சீஷி. Like the hinds shall hear the voice of the Lord, it is said, she also was a disciple who had the habit of hearing God's voice. என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர் தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார் என்கிற ஆவிக்குரிய ஜீவிதத்திலே ஒரு ஹைலைட்ல வந்த ஒரு பெண். She was highlighted in the spiritual life, like the word of God says, he maketh my feet like the hinds feet and
makes me to walk in my high places. நல்ல ஸ்மூத்தா தான் லைஃப் போயிட்டே இருந்துச்சு. Her life was going on smoothly. ஒரு சைடுல ஊழியம், நற்கிரியைகள், தான தர்மம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா மரணம் வந்துருச்சு. On one side she was doing ministry, she was stitching garments, she was doing good works and alms, but suddenly death. இன்னைக்கு வீழ்ச்சி என்பது கிராஜுவலா வர்றது ஒரு பகுதி இருக்கு, சடனா வர்ற வீழ்ச்சியும் இருக்கிறது. There is a gradual fall, there is a sudden fall. ரெண்டே நீங்க புரிஞ்சுக்கணும். You must understand between the two. ஒரு ஆளு பின்மாறறத கண்டே பிடிக்க முடியாது. திடீர்னு ஃபைனல்ல தான் கண்டுபிடிக்க முடியும். அப்பதான் சொல்லுவாங்க அது 3 வருஷமா இப்படி தான் இருக்கான்னு சொல்லுவாங்க. You cannot discern the backsliding of certain people. At the final stage only they will be found out, but later it will be said about them that they had fallen before 3 years. ஆனா ஒரு சிலர் அப்படி இல்ல. But a few are not like that. இப்போ ஆவியில் நஞ்சிட்டு இருப்பான், அரை மணி நேரத்துல பார்த்தா ஒண்ணுமில்லாம போய்டும். He would be filling the spirit now. Half an hour later he would become nothing. இதுதான் நம்முடைய சகோதரி தபித்தா. This is the state of our sister Tabitha. திடீர்னு வியாதிப்பட்டா, மரணம் அடைஞ்சா, கொஞ்ச நேரத்துல குளிப்பாட்டிட்டாங்க, கொண்டு போய் மேல் வீட்ல வச்சாச்சு. ஃபைனல் முடிஞ்சது. Suddenly she fell sick, in a few minutes she died. She was bathed and laid up in the upper chamber. ஆனாலும் But அப்போஸ்தலன் அங்கே தேடி வந்தான். the apostle came in search of her. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த அப்போஸ்தல ஊழியம் உன்னை தேடி வருகிறது. This apostolic ministry is coming in search of your brother and sister. இந்த அப்போஸ்தலன் உன்னை தேடி வருகிறான். This apostle is coming in search இவங்க of போய் you. அவனை கூப்பிட்டுட்டு வந்தாங்க. They invited Peter. அவன் பிரேத முகமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்று சொன்னான். He turned towards the dead body and said, Tabitha, arise. அப்போஸ்தல ஊழியம், அப்போஸ்தல உபதேசம், அப்போஸ்தல சத்தியம், அப்போஸ்தலனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை உன்னை எழும்ப சொல்லுகிறது. The ministry of the apostles, the doctrine of the apostles, the word that comes out of the apostles' mouth is telling you, arise. நீ மரிக்க வேண்டிய டைம் இது அல்ல. This is not the time for you to die. அருமையான வாலிபனே, நீ மரிக்க வேண்டிய நேரம் இது அல்ல. Beloved young man, this is not the time for you to die. அருமையான சீடனே, சிஷ்யே, நீ மரிக்க வேண்டிய நேரம் இது அல்ல. Brother and sister who is a disciple, this is not the time for you to die. ஜெபாலய தலைவனுடைய மகளே, நல்ல விசுவாசிகளுடைய பிள்ளைகளே, நீங்கள் தோற்று போக வேண்டிய நேரம் இது அல்ல. Oh daughter of the ruler of the synagogue, good believer, this is not the time where you have to be defeated. ஓ இரக்கத்தின் தேவன் உன்னை தேடி இந்த வார்த்தைகள் மூலமாய் வருகிறார். மகனே எழுந்திரு, மகளே எழுந்திரு என்ற வார்த்தை உன்னை தேடி வருகிறது. God of mercy is coming in search of you with these words, son, daughter, arise. பேதுருவை பார்த்து எழுந்திருன்னு சொன்னார். Looking at Peter he said arise. யோசுவாவை பார்த்து எழுந்திருன்னு சொன்னார். Looking at Joshua he said arise. ரெண்டு பேரும் உயிரோட இருந்தா எழும்பிட்டான். Both were alive, they rose up. ஆனா 12 வயது பெண் செத்து போயிட்டா. But the 12-year-old daughter was dead. சீஷி இறந்து போயிட்டா. This woman disciple was dead. அவன் மரிச்சு போயிட்டான். The young man was dead. இவனை எழும்பினா எப்படி எழும்புவா? When we say arise, how will they arise? இதுக்குள்ளதான் சத்தியம் இருக்கிறது. There is a truth in this. உன்னை எழும்பு என்று எழுந்திரு என்று சொல்லுகிறவர் ஜீவன் உள்ளவர். உனக்குள்ள ஜீவனையும் இப்பொழுது அனுப்புவார். He that tells you arise is a living God and he will infuse life into you. உன்னால எழுந்திருக்க முடியாது, ஏன்னா நீ செத்து போயிட்டேன்னு அவருக்கு தெரியும். அந்த வார்த்தையில் ஜீவன் வந்தது. அந்த வார்த்தை அவனை ஜீவனடைய செய்து எழும்பி நிற்க வைத்தது, உட்கார வைத்தது, பேச வைத்தது. He knows that you are dead, there is no life in you, so you cannot get up, but there is life in his word, and that word entered into the dead corpse. It made them arise, it made them sit, it made them speak. தேவனுடைய வார்த்தை பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது. The word of God is not in speech but in இன்றைக்கு power. உனக்கு ஒரு வார்த்தையை அனுப்புகிறவர் அந்த வார்த்தையிலே ஜீவனையும் செயல்படக்கூடிய சக்தியையும் அபிஷேகத்தை அனுப்பி உன்னை ஜீவனடைய வைக்கிறார். He who sends his word today is sending his life, and along with this he is sending the power of a spirit that will operate. மார்க் 10 அதிகாரம் 49 வசனத்துல பார்க்கும் பொழுது, When we see Mark chapter 10 and verse 49, கண்ணு தெரியாம பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவனுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. a man who was blind and begging, the word came to him. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவனை பத்தி. We all know about him. அவன் தாவீதின் குமாரன் கதறி கொண்டிருந்த ஒரு மனுஷன். He was a man who was crying, "Oh son of David." அவனுக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை. He had only one desire in life. அது நிராசையாக போய்விட்டது. And that turned into வாழ்க்கையில பிச்சை எடுப்பதை தன்னுடைய தொழிலாக மாற்றிக்கொண்ட ஒரு மனிதன். That desire turned into disappointment, and now he had turned to beggary. இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்துல பிச்சை எடுக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. Today there are many who beg in spiritual life. நமக்கு தேவனுக்கு ஒரு லிங்க் இருக்கும் பொழுது நீ இன்னொரு ஆள்கிட்ட போய் எனக்கு ஜெபிச்சுக்கோங்க, வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. நீ தேவனுடைய பிள்ளை, டைரக்டா நீ அவர்ட்ட கனெக்ஷன் வைக்கலாம். அதான் பெண்டிகாஸ்ட். When you have a link with God, you need not go and request the prayers of others to survive. You can have a direct contact with God. That is Pentecost. இந்த மனுஷனுக்கு எந்த வாய்ப்புமே இல்ல. This man had no chance. அவன் குருடனா இருந்தான். He was a blind man. அவன் பிச்சை எடுத்தான். He was begging. ஆனால் அவனுக்கும் வாழ்க்கையில
ஒரு வாய்ப்பை தெய்வம் கொடுத்தார். But God gave an opportunity for him. அவன் இருக்கிற பகுதியில் அவர் கிராஸ் பண்றாரு. He crossed the area where he was. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த கடைசி கூட்டத்துல நீ பின்னால ரோல அங்க எங்கேயாவது ஒளிஞ்சு ஓரமா உட்கார்ந்து தலையை கவிழ்ந்து முகங்குப்புற விழுந்து தடுமாறி துக்கப்பட்டு வேதனையோட கிடக்கலாம். நீ இருக்கிற இடத்துல ஒருத்தர் இப்ப கிராஸ் பண்ணுவார் இன்னும் கொஞ்ச நேரத்துல. If you are somewhere seated in the back with your head bowed down, hiding yourself, confused, there is a person who is going to cross in the area where you are. அவர் கிராஸ் பண்ணும்போது இவன் கூப்பிட ஆரம்பிச்சான். When he crossed, this man started to call, தாவீதின் குமாரனே, son of David. எல்லாரும் சொன்னாங்க சத்தம் போடாத. Oh, don't shout. பெண்டிகாஸ்ல நாங்க சத்தம் போடத்தான் சொல்றோம். In Pentecost we say shout. நல்ல சத்தம் போடு. Shout well. அவர் கெத்செமனே தோட்டத்திலே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். In the garden of Gethsemane he prayed with storms. பெந்தேகோஸ்தே நாள்ல அபிஷேகம் இறங்கின பொழுது 7 கிலோமீட்டர் தள்ளி உள்ள எருசலேமில் இருந்து ஜனங்க ஓடி வந்தாங்க. When the anointing came down on the day of Pentecost, people came running from 7 kilometers far away from Jerusalem. What happened? இவன் பின்னும் அதிகமாய் சத்தமிட்டான். He further shouted. அப்ப வந்து சொன்னாங்க, அவர் இயேசு சொன்னார், அவனை கூட்டி வந்து. Jesus said, call him. இயேசு உன்னை அழைக்கிறார். Jesus is calling you, arise. எழுந்திரு. Arise. ஆவிக்குரிய ஜீவியத்திலே சபை தரிசனமற்று குருடாக அநேக ஊழியர்களும் விசுவாசிகள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறதை நான் உணர்கிறேன். The church has lost its spiritual vision and I feel that many servants of God and believers are seated like blind people. நல்ல தரிசனம் உள்ளவங்க இப்ப தரிசனமே கிடையாது. People who had good vision have no vision now. சபையிலே உனக்கு உன் குடும்பத்திலே நீ இருக்கிற இடத்துல தரிசனம் இல்லன்னு சொன்னா நீ இருக்கிற இடம் ஏலியின் வீடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். Whether it is the church or your family or wherever you are kept, if there is no vision, it means that place is becoming like the family of Eli. ஏலியின் காலங்களில் அவனுடைய கண்கள் மங்கி போய் கிடந்தது. Eli's eyes were dim. ஆனால் அந்த நேரத்திலே பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது. The word of God was rare, no open vision in those days. எழுத்தின் பிரகாரமான கூட்டங்களை குறித்து நான் கண் பார்வையற்றவர்களை நான் குறை சொல்லவில்லை. தரிசனம் இழந்த ஒரு கூட்டம் சபைக்குள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. I am not speaking about the people who are literally blind, but a spiritual blind generation is increasing in the church. People without vision. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? How can you find out? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? How can you find out? ஒரு சிலருக்குலாம் கண்ணு தெரியாது, லென்ஸ் வச்சிருப்பாங்க, வெளியே தெரியாது. Some people are blind but they have lens, so you cannot spot them out. கண்ணாடி போட்டத வச்சு லாங் ஷார்ட் அப்படிலாம் சொல்லிக்கலாம். By their specs you can say they have long sight or short sight. ஒரு சிலர்லாம் அழகா லென்ஸ் உள்ள வச்சிட்டு ரொம்ப ஸ்டைலா இருக்காங்க. என்ன கண்ணாடி போட்டா ரொம்ப அசிங்கமா இருக்குமா அப்படினு போட்டு அதுவும் சுத்துற ஒரு குரூப் இருக்கு. Some people have their lenses on because they find it ugly to wear the specs. சபைக்குள்ள குருடாக இருக்கிற இந்த பர்திமேயுவின் கூட்டங்கள் இருக்குறதுங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது? How can you find that there are a group of Bartimaeus in the church who are spiritually blind? நல்ல கண்ணு தெரியற உன் மனைவி கண்ணு தெரிஞ்ச ஆவிக்குரிய கண்ணு இருக்கான்னு கண்டுபிடிச்சு பாருங்க. Your wife who has good physical eyes, just check whether she has spiritual eyes. ஒரே ஒரு இடத்துல கண்டுபிடிச்சலாம் இவன் கண்ணு தெரியுமா தெரியாதான்னு. You can find in one place whether he is able to see or not. சீயோனை பத்தி தப்பா பேசினான்னு சொன்னா அவன் தரிசனம் இல்லாதவன். If he is speaking wrongly about Zion, it means he is not having vision. அப்போஸ்தல ஊழியத்தை பத்தி தப்பா பேசினா அதை எதிர்த்தான்னா அவன் ஒரு குருடன். If he is speaking wrongly about the apostolic ministry, if he is resisting it, he is a blind man. சீயோனை பிடிக்க விடாம உன்னை தடுக்கறான்னா அவன் ஒரு குருடன். If he is stopping you from taking hold of Zion, he is a blind man. தாவீது வருகிறான். David comes. சீயோன் கோட்டையை பிடிக்க போறான். He wants to take the stronghold of Zion. அங்க இருந்து ஒரு செய்தி வருகிறது. A message is coming towards him. அதை பிடிக்க முடியாது. You cannot catch it. இவன் சொல்றான் ஏன் பிடிக்க முடியாது? Why? அங்க பயங்கரமான ராட்சசர்கள் இருப்பாங்களா? Will there be giants? இல்ல பெரிய பலவான் இருப்பானா? Or strong men? அப்படி என்ன அங்க பெரிய சாதனைன்னு கேட்டான். What is the big great opposition? சப்பானிகளும் உன்னைய அதை பிடிக்க விடாம தடுப்பாங்க. The blind and the lame will stop you from taking the stronghold of Zion. இன்னைக்கு अनेகர் இந்த ஊழியத்துக்கு யாராவது வரானா எதுக்கு வர? நீ வந்து என்ன சாதிக்க போற? நாங்க என்னத்தை சாதிச்சிட்டோம்? இப்படி ஒரு குரூப் இங்க குருட்டு கூட்டம் ரொம்ப இருக்கு. Today there is a great group of blind people who say to those who want to come to the ministry, saying that what are you going to achieve by coming to the ministry? We have not achieved anything. ஒரு தங்கச்சி அக்கா ஊழியத்துல இருக்காங்க, தங்கச்சி ஊழியத்துக்கு வரணும்னு சொன்னாளா? Elder sister, the sister who is an elder is in the ministry, the junior sister wanted to come to the ministry. நான் இந்த வருஷம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க போறேன். She said to her, Akka, I am going to surrender for the ministry this year. யார் ஒப்பு கொடுக்க சொன்னதே? The elder sister said, well, who asked you to surrender? நான் வந்து பண்றது காணாதா? போ வீட்டுக்கு போன்னு சொல்லு. See, I am suffering so much, go back to your home. இதுதான் ஊழியத்துக்கு வரணும்னு ரொம்ப தீவிரமா இருந்து கடைசில அக்கா இப்படி சொல்லிட்டான உடனே ஃபார்ம் நிரப்பல. This junior sister did not fill up the form. தங்கச்சி தான் ஜூனியர்னா என்ன அவங்க கூட பிறந்த தங்கச்சி தான். The sister, younger sister.
பாஸ்டர் கேட்டார், என்னம்மா நீ பாகம்லாம் எழுதி கொடுக்குறேன்னு ஃபெய்த்தம்ல இருந்தே இப்ப எழுதி கொடுக்க மாட்டேங்கிற என்னன்னு கேட்டா, எங்க அக்கா இப்படி சொல்லிட்டான். உடனே பாஸ்டர் கூப்பிட்டாரு, நீ ஃபார்ம் எழுதி கொடுத்து நீ வா, அவளை எங்க போக சொல்லிடலாம், வீட்டுக்கு போக சொல்லிடலாம். இருந்து ஒண்ணு சாதிக்க போறோம்ல, கண்ணுல குருடு போய் கூடாயிடுச்சு, தரிசனம் போயிடுச்சு, சீயோனின் மகிமை மங்கி போய் விட்டது, அவளை அனுப்பு, நீ உள்ள வந்துரு. The pastor asked this younger sister, why you wanted to fill up the form, what happened, why are you retreating? She said, my akka said like this, and he said, you fill up the form, come to the ministry, we can send your akka home. No use being a blind, having lost the vision of Zion. இன்னைக்குள்ள வாலிபர்களுக்கு இந்த மதில் மேல் பூனை மாதிரி உட்கார்ந்துட்டே இருக்கிறான். போகவா வேண்டாமா, கல்யாணம் கட்டவா, கல்யாணம் கட்டி ஊழியத்துக்கு போகாம வந்துட்டா சாபம், சரி கல்யாணமே கட்ட வேண்டாம், ஊழியத்துக்கு போய் திரும்பி வந்துட்டா அதோட ஊழியத்துக்கு போக வேண்டாம். இப்படியே 40 வயசு வரைக்கும் சன்னியாசிகள் சபையில் பெருகி கொண்டே வருகிறார்கள். Today our youngsters are like a cat on the wall. They know that they have a calling, and if they get married that will be a curse, so they don't want to marry. But if they go to the ministry, if they come back, oh what will I do, saying so they are like sannyasis till the age of 40. இன்னும் ஒரு குரூப் இருக்கு, கூப்பிட்டா வருவோம். There is another group who say, if the Lord calls me I will come. கூப்பிட்டா வருவோம்னு சொல்லிட்டு இவன் ஒரு 10 வருஷம் ஓடிட்டே இருக்கான். They are wasting 10 years saying that if the Lord calls me I will come. பாஸ்டர் ஜான் பால் சொல்வாரு, Pastor John Paul would say, அவர் ஊழியத்துக்கு வரும்போது உனக்கு அழைப்பு என்னன்னு கேட்டாங்களா சீஃப் பாஸ்டர். The chief pastor asked Pastor John Paul, what is your calling, when he offered himself for the ministry. அழைப்புனா அப்படினு கேட்டாங்க. He said, calling, what is it? ஆண்டவர் உன்கிட்ட என்னப்பா பேசியிருக்காரு, ஊழியத்துக்கு வர சொல்லி ஏதாவது வசனம் சொன்னாரு. What did the Lord speak to you? அப்படிலாம் ஒண்ணும் சொல்லலையே. He did not give any verse. அப்ப எதுக்கு நீ வர? Then why do you come? எங்க அப்பா வீட்ல வேலை செய்யறதுக்கு என்னை கூப்பிட்டா தான் வரணுமா? He said, should I have an invitation to serve in my father's home? உடனே பாஸ்டர் சொன்னா, உங்க அப்பா வீட்டுக்கு நீ வந்துரு ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, நீ ஆசை இருக்குன்னா வந்துருன்னு சொல்லு. Immediately the pastor said, if you have such a desire to serve in your father's house, you can come, no problem. கூப்பிட்டா வருவேன் சொல்லிட்டே இன்னைக்கு 199 பேர் கல்யாணம் கட்டிட்டான். They kept saying that if the Lord calls me I will come, if the Lord calls me I will come. 99% have got married. இதே மதுரையில வந்து கொஞ்ச நாள் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் எஸ்கேப் ஆயிட்டான். This same Madurai, the boy was there saying that I will come for the ministry, he escaped. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் கல்யாணம் கட்டணும்னு என்கிட்ட வந்தான். And after a few days he said, I want to get married. அவனுக்கு பொண்ணு பார்த்த சிஸ்டர்ட்ட சொன்ன, சிஸ்டர் கவனம், அவன் கொஞ்ச நாள் சென்ட்ரல்ல இருந்திருக்கான், கொஞ்சம் கவனமா இருங்கன்னு. A sister arranged a bride for him. I told that sister, be careful, he was in the faith home wanting to go to the ministry. இல்ல நான் வரலன்ட்டான். Then he said, no, I will not come for the ministry. நான் சொன்னேன், போ டான் பிரைசிங் போ. I said, go to the dawn praising. கர்த்தர் சொன்னா கல்யாணம் கட்டு, கர்த்தர் சொல்லலன்னா கர்த்தர் கூப்பிட்டாருன்னா ஊழியத்துக்கு போ. I said, if the Lord speaks to you, go to the ministry. If the Lord doesn't speak, get married. வந்துட்டான். He came. திரும்பவும் சொல்றான், நான் கல்யாணம் தான் கட்டு வேணும். Immediately after that he said, I will only get married. என்னடா சொன்னாரு? He said, what did the Lord say? மனைவியை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். சரியான வசனம் கண்டுபிடிச்சான். He said, the Lord spoke saying, he that findeth a wife findeth life. சிலுவை சுமக்க வந்துவிட்டு யாக்கோபு கர்த்தரை பின்பற்ற வந்துவிட்டு, யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான், ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். இது அந்த ஊழியம் அல்ல, இது சிலுவை சுமக்கிற ஊழியம், சீயோனின் ஊழியம், அன்னக ஊழியம், அப்போஸ்தல ஊழியம், மெல்கிசேதேக்கின்படி உள்ள ஊழியம். இதுல தரிசனம் இல்லாதவர்கள் வர வேண்டாம், வந்தாலும் நிக்க முடியாது. This is not a place where Jacob, who came to serve God, finally was rearing the sheep for a girl. He started serving for a woman. This is not that ministry. If you don't have such a vision of Zion, that it is a ministry of bearing the cross, that it is a ministry of the eunuchs, that it is a consecrated ministry after the order of Melchizedek, that it is an apostolic ministry. If you lack this vision, don't come. இன்றைக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உன் கண்களை திறக்கும்படியாகவே கர்த்தர் இந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். தரிசனமற்ற வாலிபனே, வாலிப சகோதரியே, வாழ்க்கையை குருடாகவே போய்க் கொண்டிருக்கிறவனே, இன்றைக்கு உன் மனக்கண்களை கர்த்தர் திறப்பாராக. This evening meeting, the Lord has brought you specifically to open your blinded eyes. You who are walking as a blind person, may the Lord open your eyes. பாஸ்டர் டான் அவர்கள் ஒரு பில்டிங் பெரிய இன்ஜினியர். Pastor Don was an architect. அவர் ஒரு பக்கத்தில் எவாஞ்சலிஸ்ட். On one side he was doing evangelism. மற்றபடி அவர் பெரிய அருமையான ஆர்க்கிடெக்ட். On the other side he was a very special architect. அவர் ஒரு கண்ணாடி மாளிகை கட்டறதுக்கு ஒரு அழகாக ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு லைட் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு ரூம்ல செட் பண்ணி வச்சு இந்த மாடல்ல செய்யணும்னு அழகா பண்ணி வச்சார். He had planned to build a building of glass, and he had printed a blueprint, and he had even set up the lights for it. அத பார்த்து திருப்தி அடைஞ்சிட்டு இருந்தார். He was seeing that and satisfied, seeing that and getting satisfied. ஒரு இரவு one night கர்த்தர் அந்த பில்டிங்கை திருப்பி காட்டினார். The Lord showed the building in reverse.
ஃபுல்லா இது ப்ளூ பிரிண்ட் இப்படி இருக்கு, நீ கட்டி முடிச்சிட்டீன்னா எப்படி இருக்கும்னு அப்படியே காட்டினாராம். The Lord showed him what the structure would be after the building was raised. அவருக்கு பயங்கர ஆச்சரியம், ஐயோ நான் கட்ட போற மாளிகை இப்படி இருக்கான்னு. Oh, is it going to be so marvelous? அப்படியே ஒரு திருப்பி சீயோன் அப்படி காட்டினாராம். And he turned his direction and showed Zion. இது ஃபீஸ் போன பல்ப் மாதிரி இருந்துச்சு, அது 1000 வாட் மாதிரி இருந்துச்சு. That was like a 1000 watt bulb. This was a bulb whose fuse is நீ இந்த உலகத்திலே பிழைப்புக்காக இந்த மாளிகை கட்டுகிறாய், நானோ சீயோனிலே உனக்காக இதை கட்டி கொண்டிருக்கிறேன், நான் சீயோனை கட்டி மகிமையில் வெளிப்படுவேன் சொன்னாரு. அன்னையோட எல்லாத்தையும் மூடிட்டு கிளம்பி வந்துட்டார். The Lord said, for your survival on this earth, you are building you are making plans for the building like an architect, but I am building up Zion, and I will build up Zion and appear in glory. He immediately closed his profession, came to the ministry. கர்த்தர் சீயோனை கட்டி கொண்டிருக்கிறார். தரிசனம் இல்லாத சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். எழுந்திரு, மேல் வஸ்திரங்களை தூக்கி எறிந்து இயேசுவண்டை வா. இன்றைக்கு உன் தரிசனங்களை சீயோனை நோக்கி, புதிய எருசலேமை நோக்கி தெய்வம் திருப்புவாராக, திறப்பாராக. Brother, sister, the Lord is building Zion. He is calling you today. He is opening your blind eyes. He is telling you, throw away your garment and come. Let him turn your direction towards Zion and Jerusalem. எபேசியர் 5:14 சொல்லுகிறது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். Ephesians 5:14 says, you who are sleeping, arise from the dead, and then Christ shall give you light. சபையில கடைசி காலத்துல உள்ள ஒரு பெரிய பேர் அழிவுன்னு சொல்கிறது தூக்கத்தின் ஆவி. The greatest disaster in the church in these last days is the spirit of sleep. பையங்களை பாருங்க, நல்லா தூங்குவான். The boys, they will sleep well. Girls அருமையா தூங்கும், முக்காடு போட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா போய்டுவாங்க. Girls, if they have their covering veil on, they will sleep very well. இப்ப தூக்கத்தின் ஆவி உலகம் முழுசும் பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. The spirit of slumber is attacking the world vehemently. வேலை செய்யற நேரத்துல வேலைக்கு போறது இல்ல, ஜெபம் வேண்டிய நேரத்துல ஜெபத்துக்கு வர்றது இல்ல, வந்தாலும் தூங்கிறது. இந்த தூக்கத்தின் ஆவி சபைக்குள்ள ஜெபத்தை சுத்தமா அழிச்சிருச்சு. They do not go to the office on time. They do not come to the meetings on time. They do not pray when they ought to pray. The spirit of sleep has destroyed the spirit of prayer from the church. அன்னாளை போல ஜெபிக்கிற இன்றைக்கு முதியோர்கள் இல்லை. There are no elderly mothers who pray like Hannah. தானியேலை போல திறப்புல நிக்கக்கூடியவர்கள் இல்லை. There are no warriors like Daniel who can stand in the gap. அருமையான வாலிபனே, அருமையான சகோதரனே, அருமையான தகப்பனே, தாயே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை நோக்கி பேசுகிறார். தூங்குகிற நீ விழி, எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிக்கட்டும். Beloved mother, beloved sister, beloved brother, beloved young man, young sister, the Lord is looking to you and speaking. Arise out of the dead, you who are sleeping. Let Christ give you light. யோவான் 5:8 சொல்லுகிறது, தன்னுடைய வாழ்க்கையிலே சுகமாகும்படியாக வந்த மனுஷன் பெதஸ்தா குளத்தை விட்டுவிட்டு மண்டபத்திலே போய் தன்னுடைய பாதை மாறி போய் விடுகிறான். We read in John chapter 5 and verse 8, a man who came for healing, he changed track and now he is lying in the pool of Bethesda. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தான். He waited for a few days. அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குளத்தை விட்டு 5 மண்டபத்துல ஒரு மண்டபத்துல வந்து செட்டில் ஆயிட்டான். Now he has come away from the pools little by little and he has settled in that porch. அதுக்கு ஒரு பாஸ்டர் சொன்னாரு, One pastor said, இந்த வர்ற வியாதியஸ்தெல்லாம் விட்டுட்டு போன, அவன் விட்ட உடனே சுகமான உடனே அவன் பறந்துறான், ஒண்ணுமே வேண்டாம், அதெல்லாம் இவர் தூக்கி வச்சுட்டு எங்க வந்து உட்கார்ந்தாரு. இதான் லைஃப்னு செட்டில் ஆயிட்டான். தோட்டத்துல மண்டபத்துல வந்து செட்டில் ஆயிட்டான். People who came for healing, they left everything saying that I don't want anything, they fled, but this man gathered all those things and he was lying in the porch. இனிமே சுகமே கிடைக்காதுன்னு ஊழியக்காரங்க அநேகர் பேசுறாங்க. Today many servants of God are speaking that you will not receive healing. சுகமே கிடைக்காதுன்னு மருத்துவர் சொல்லலாம், ஆனா விசுவாசியும் ஊழியக்காரனும் சொல்லக்கூடாது. A doctor might say that you will not be healed, but a servant of God or a believer must not say that. உன்னை சுகமாக்குகிறவர் ஒருவர் இருக்கிறார். There is one that heals you. உன்னை எழுப்புகிறவர் ஒருவர் இருக்கிறார். There is one who will make you to arise. உனக்காக தழும்புகள் ஏற்றவர் ஒருவர் இருக்கிறார். There is one who has accepted wounds for you. உனக்காக அடிக்கப்பட்டவர் ஒருவர் இருக்கிறார். There is one who was beaten for you. அவர் அவனை தேடி வந்தார். He came in search of the man. எழுந்திரு, arise, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, take up your bed and walk. உன்னுடைய வியாதியிலே இருப்பது என்னுடைய சித்தம் அல்ல. It is not my will for you to be in sickness. இன்றைக்கு கர்த்தர் உன்னை கூப்பிடுகிறார். Today the Lord is calling you, arise. எழுந்திரு, arise. யோசுவாவே எழுந்திரு, Joshua arise. பேதுருவே எழுந்திரு, Peter arise. சிறு பெண்ணே நீ எழுந்திரு, little daughter arise. தரிசனம் இல்லாதவனே எழுந்திரு, oh you who have no vision arise. வாலிபனே எழுந்திரு, young man arise. சீடன் சீசிகளே எழுந்திருங்க. men and women disciples arise. இது கடைசி காலம். This is the last தூங்குகிற days. நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. You who are sleeping, arise from the dead. 38 வருஷம் வியாதியில கிடக்கிற நண்பனே நீ எழுந்திரு. Friend who is sick for 35 years, arise. கடைசியாக
Finally, ஏசாயா 52:2 நாம் பார்க்கும் பொழுது, when we read Isaiah 52:2, எருசலேமே நீ எழுந்திரு, Jerusalem, arise, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, shake off your dust and arise. இதுதான் கடைசியா கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை. This is the final word that the Lord gives to you. சபைதான் எருசலேம். The church is Jerusalem. உண்மையான சபை இதுதான். This is the true church. அதை நீங்க சரியான விதத்துல காலையில தெளிவா விளங்கிக்கிட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். I believe that you have understood that clearly from the morning message. சரியான அந்த சபையினுடைய தத்துவம் சத்தியம் உங்களுக்கு சொல்லப்பட்டது. The true doctrine about the church was told to you this morning. சபைக்குள்ளே ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவி பெற்று கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட ஒவ்வொருவரும் எருசலேம். Everyone who is water baptized, spirit baptized and have put on Christ in the church are Jerusalem. எருசலேமே சபையே, பெந்தேகோஸ்தே சபையே, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. O Jerusalem, O church, O Pentecostal church, shake off your dust and arise. எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்காகவே வருகிறது, நான் கர்த்தருக்காக எழுந்து நிற்க போகிறேன், என்னை கிறிஸ்து பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அத்தனை பேரும் அங்கே இருக்கிற இடத்துல கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். How many of you want to shake off your dust and arise? How many of you want Christ to enlighten you? Wherever you are, be on your knees, close your eyes. 5 நிமிடம், 5 minutes. ஏசு அந்த 38 வருஷ மனுஷனுக்கு எழுப்புறதுக்கு 1 செகண்ட் தான். எழுந்திரு. To raise the man who was sick for 38 years, it took Jesus just 1 second. Arise. முழங்கால் போடுங்க பார்க்கலாம். Be on your knees. ஊழியர்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, Whether you are workers, whether you are believers. இது கடைசி கூட்டம். This is the last meeting. படுத்த நிலவரத்திலேயே போயிராத, பாடையில இருந்த நிலவரத்திலேயே போயிராத, செத்து போன நிலவரத்திலே மேல் வீட்டிலேயே இருந்துகிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கேன்னு போயிராத. Don't remain in your sick bed and go away. Don't remain in the corpse and go away. Don't remain dead in the upper chamber and be satisfied that I'm still speaking in tongues and go away. நீ எழுந்தாதான் உன் மேல இருக்கிற சங்கிலிகள் விழும். Only if you arise, the chains that are around you will fall off. நீ எழுந்தாதான் கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். Only if you arise, Christ will give you light. நீ எழுந்தாதான் உனக்கு ஜீவன் உண்டாகும். Only if you arise, you will have life. நீ எழுந்தாதான் உன் கண்ணை கர்த்தர் திறப்பார். Only if you arise, the Lord will open your eyes. எழுந்திரு. Arise. யாரும் கண்களை மூடுறதை விட்டு திறந்து பாத்துறாதீங்க. இப்ப தாவீதின் குமாரன் உன்னை கிராஸ் பண்ணுவாரு. Don't open your eyes. Let the son of David cross by you. சரியா 10 நிமிஷம் இருக்கு நம்ம டைம். 10 minutes we have. யாரும் ஊழியக்காரங்க விசுவாசிங்க யாரும் கண்ணை திறக்காதீங்க. No servant of God, no believers should open your eyes. வாழ்க்கையில தோற்று அடி வாங்கி தோற்று போய் முகங்குப்புற விழுந்து கிடக்கிற யோசுவாக்கள் எத்தனை பேர்? How many of you have taken beatings? How many of you have been defeated? How many of you are falling onto your face like Joshua? மரணத்துக்கு குறிக்கப்பட்டு கட்டப்பட்ட நிலவரத்திலே சிறைச்சாலையின் பிடியில கிடக்கிற பேதுருக்கள் எத்தனை பேர்? How many of you have an appointment with death and how many of you are bound in the prison like Peter? சின்ன வயசுலயே மரணத்தை தழுவிக்கொண்ட அந்த எவிரினுடைய மகளை போல எத்தனை பிள்ளைகள் இங்க இருக்கிறீர்கள்? How many little children are here who are dead at a young age like the daughter of Jairus? எத்தனை வாலிபர்கள் ஆவிக்குரிய மரணத்திலே நீங்கள் பாடையிலே கிடக்கிறீர்கள்? How many youngsters are lying in the bear having met with spiritual death? எத்தனை சீஷிகள் சீடர்கள் மேல் வீட்டிலே குளிப்பாட்டப்பட்ட நிலவரத்திலே காணப்படுகிறீர்கள்? How many disciples, men and women, you are dead and you have been bathed and laid in the upper chamber? எத்தனை குருடர்கள் தரிசனமற்றவர்களாக வீதியிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? How many blind men without vision are begging in the streets? இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். Today the Lord looks at you and tells a word. அந்த வார்த்தையில 2 காரியம் இருக்கிறது. There are 2 things in that word. எழுந்திருன்னு சொன்ன உடனே நீ இருக்கிற நிலவரத்தை விட்டு உன் லைஃபை மாத்தி எழும்பணும். மற்றொன்று, நீ செத்து கிடந்தாலும் எழுந்திருங்கிற வார்த்தை உன்னை எழுப்பும். From the Amen. state that you are lying, you must change your life and arise. Secondly, even if you are dead, that word will enter into you and make you to arise. உன்னை நோக்கி ஒரு வார்த்தை வருகிறது. A word is coming to you. என்னை நோக்கி அந்த வார்த்தை வரணும்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்துங்கள். Those who say that word is coming to me, lift up your right hand. ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை. Lord, one word. ஒரு வார்த்தை. One word. எழுந்திரு என்று ஒரு வார்த்தை சொல்லு. Say one word, arise. நான் எழும்புவேன். I will arise. என் பிள்ளை எழும்புவார். My child will arise. என் ஊழியர்கள் எழும்புவார்கள். My servants of God will arise. சபை எழும்பும். My church will arise. Hallelujah, 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 hallelujah. Ni mahani mahari bala katida bania.
சினபாலக துடிபிகதுரா. Hallelujah, hallelujah. Hibalakatira. Amen. எனக்காக, என் புருஷனுக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைக்காக, என் சபைக்காக எழுந்திருங்கிற ஒரு வார்த்தையை இன்றைக்கு தேவன் தெளிவாக என்னை நோக்கி அனுப்ப வேண்டும் சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. Those who say that God must send a word for me, for my family, for my child, for my church, arise, lift up your hands. நீங்க இவ்வளவு நேரம் காமனா அந்த பிரசங்கம் கேட்டுட்டு இருந்தீங்க. Today commonly you were hearing this sermon. இப்ப பர்சனலா தேவனுடைய வார்த்தை டைரக்ட்டா சிங்காசனத்திலிருந்து உன்னை நோக்கி வர போகிறது. Now personally this word is going to come from the throne towards you. அந்த வார்த்தையிலே ஒரு தொடுதல் உண்டு. There is a touch in that word. அந்த வார்த்தையிலே ஒரு ஜீவன் உண்டு. There is a life in that word. அந்த வார்த்தையிலே ஒரு அக்கினி உண்டு. There is a fire in that word. அந்த வார்த்தையிலே ஒரு அபிஷேகம் உண்டு. There is an anointing in that word. அந்த வார்த்தையிலே ஒரு மறு ரூபம் உண்டு. There is a transformation in that word. அந்த வார்த்தையிலே ஒரு சிருஷ்டிப்பு உண்டு. There is a creation power in that word. Rimania karabaka tudania. Oh, rabaka tudania. Amen. மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் நீர் விளங்க செய்வீர். Amen. மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் நீர் விளங்க செய்வீர். சோறும் மண் சரீரம் உள்ளம் உயிர்த்திட தாரும் அபிஷேகமே. சோறும் மண் சரீரம் உள்ளம் உயிர்த்திட தாரும் அபிஷேகமே. மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் நீர் விளங்க செய்வீர். மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் நீர் விளங்க செய்வீர். சோறும் சரீரம் உள்ளம் உயிர்த்திட தாரும் அபிஷேகமே. 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 ஆமென். அருமையான தேவனுடைய ஜனமே, அருமையான நண்பனே, இந்த வார்த்தை உனக்குரியதாக இருந்தால் இப்பொழுது ஒரு சக்தி உன்னை தொடும். Beloved people of God, beloved friend, if this word is for you, a power will touch you now. அருமையான ஊழியர்களே, இந்த வார்த்தை உங்களுக்குரியதாக இருந்தால் சியோனின் சக்தி உன்னை இப்பொழுது தொடும். Beloved servants of God, if this word is for you, the power from Zion will touch you. வாலிபனே, இந்த வார்த்தை உனக்குரியதாக இருந்தால் இப்பொழுது அபிஷேகம் உன்னை தொடும். Youngster, if this word is for you, anointing will touch you now. எத்தனை பேர் அதை எதிர்பார்க்கிறீர்கள்? How many of you are anticipating that? மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் நீர் விளங்க செய்வீர். மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் நீர் விளங்க செய்வீர். சோறும் மண் சரீரம் உள்ளம் உயிர்த்திட தாரும் அபிஷேகமே. சோறும் மண் சரீரம் உள்ளம் உயிர்த்திட தாரும் அபிஷேகமே. மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் நீர் விளங்க செய்வீர். மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் நீர் விளங்க செய்வீர். சோறும் மண் சரீரம் உள்ளம் உயிர்த்திட தாரும் அபிஷேகமே. சோறும் மண் சரீரம் உள்ளம் உயிர்த்திட தாரும் அபிஷேகமே. ஹalleluya, ஹalleluya. Remahani bala bakaturabani. Amen. Hallelujah.
இன்றைக்கு எழுந்திருக்காதவன் வருகையில எழுப்பப்பட முடியாது. He who does not rise today cannot be resurrected at the coming. இது உனக்குரிய டைம். This is your time. முடங்கி கிடந்த உன்னை தேடி தேவனுடைய வார்த்தை வந்திருக்கிறது. You who were bogged down, the word of God has come in search of you. இன்றைக்கு யாரை எழுந்திருக்க சொன்னாரோ அவர்கள் எழுந்திருப்பார்கள். அவர்களை நோக்கி வருகையிலே எக்கால சத்தம் அவர்களை நோக்கி வரும். To whom the Lord said, arise, they will arise today, and at the coming of the Lord, the voice of the trumpet will come towards them. இன்றைக்கு உனக்கு ஒரு வார்த்தை வந்தது போல அன்றைக்கு எக்காலம் தொனிக்கும், நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். Like a word came towards you today, on that day the trumpet shall sound, and we shall all be changed. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer liveth, நான் அவரை காண்பேன். and I shall see him. அந்நிய கண்கள் அல்ல, Not strange eye, காணோம். my own eyes shall see him. ஆமென். எழுந்திரு என்ற வார்த்தை எனக்கு கேட்டதுன்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க. Those who say this word arise was heard in my ears, lift up your hands. உனக்கு இன்னொரு சத்தம் இன்னும் கொஞ்ச நாள்ல கேட்கும். In a few days you will hear another voice. எக்கால சத்தம். That is the voice of the trumpet. நிச்சயமாய் உனக்கு கேட்கும். You will surely hear that. ஆரவாரத்தோடு, With a great shout. கர்த்தர்தாமே பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, With the voice of the archangel. தேவ எக்காலத்தோடு With the இறங்கி trumpet of வருவார். God, he shall come down. ஆமென். ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆட்டுக்குட்டியின் பாட்டோடை காலம் அதிகரிக்கவே, ஆட்டுக்குட்டியின் பாட்டோடை காலம் அதிகரிக்கவே, அல்லேலூயா என்றார் பெரிப்போமே, அல்லேலூயா என்றார் பெரிப்போமே. ஆரவாரம் கேட்குதே அதோ, ஆரவாரம் கேட்குதே அதோ, ஆட்டுக்குட்டியின் பாட்டோடை காலம் அதிகரிக்கவே, ஆட்டுக்குட்டியின் பாட்டோடை காலம் அதிகரிக்கவே, அல்லேலூயா என்றார் பெரிப்போமே, அல்லேலூயா என்றார் பெரிப்போமே. ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆட்டுக்குட்டியின் பாட்டோடை காலம் அதிகரிக்கவே, ஆட்டுக்குட்டியின் பாட்டோடை காலம் அதிகரிக்கவே.